ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. 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 ஆகமங்கள் புகழ் வேதானமோ நமோ வாது தந்து குரு நாதானமோ நமோ ஆயர் வந்தனை செய் பாதானமோ நமோ ஆகமங்கள் வேதானமோ நமோ வாது தந்து குரு நாதானமோ நமோ ஆயர் வந்தனை பாதானமோ நமோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சபையில வந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்படியாக தேவன் கொடுத்த மகாபரிய கிருபைகளுக்காக நான் அன்றை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏற்கனவே நிறைய போட்டிகளை நீங்கள் கலந்துக்கிட்டீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நடைபெறுகின்ற இந்த பஜனை பிரசங்க ஊழியத்திலும் எல்லாரும் வந்து ஆவலாக உட்கார்ந்துருக்கிறீங்க. நாங்களும் ரொம்ப தூர இடத்துலேருந்து மத்தியில் வந்திருக்கிறோம். விளாத்திகளம் அப்படிங்கிற ஒரு ஊர், ஒருவேளை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. அது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேர பிரயாண தூரம். நாங்கள் ஐயா சொன்னதை போல் நாங்கள் எல்லாருமே ஆசிரியர்கள். ஐயா என்னை மட்டும் சொன்னாங்க, இங்கே இருக்கிற எல்லாருமே நாங்கள் வந்து ஆசிரியர்களாக பணி செய்து ஆண்டவர் கொடுக்குற நேரத்தை ஆண்டவர்கள் சொல்லி பயன்படுத்தி வருகின்றோம். இன்றைக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டு 5 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி உங்கள் மத்தியில் நாங்கள் வந்திருக்கிறோம். இன்னும் திருப்பி நாங்கள் போயிட்டு எங்கள் மாவட்டத்திற்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு பலன் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட நேரத்திலலாம் எங்களுக்கு ஆண்டோடைய பலத்தினால அனைத்து இடங்களுக்கு நாங்கள் சென்று வருகிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே உங்களுக்கு நிறைய ப்ரைஸ் எல்லாம் அவங்களுக்கு
சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிரைஸ் வாங்கியாச்சா இனிமே தான் வாங்க போறீங்களா? இனிமே தான் வாங்கணும் அப்படிதானே? எல்லாம் போட்டியெல்லாம் முடிஞ்சிருச்சு. பிரைஸ் இப்போ நாங்களும் பிரைஸ் கொண்டு வந்திருக்கோம். சரியா? ஆமாம். இந்த பஜனை பிரசங்கத்துக்கு ஆரம்பமாக என்ன பஜனை இன்றைக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை ஆவலாக இருக்கலாம். ஒரு பஜனை பிரசங்கம் ஏதோ ஒரு கதாபாத்திரத்தை குறித்து நமக்கு சொல்ல வந்திருக்காங்க. எதை குறித்து சொல்ல போகிறாங்கன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப ஆவலாக இருப்பீங்க. நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. இப்போ நான் ஒரு கேள்வி, ஐயா நிறையா கேள்வி கேட்டாங்கல்ல, அதனால் நானும் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். நீங்கள் பதில் சொல்லுங்கள். அந்த பதில் யாரோ அவரை குறித்து தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரியா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? சரி, ஈஸியான கேள்வி தான். வேகமாக சத்தமாக சொல்கிறவங்களுக்கு பரிசு. நிறைய பேர் சொல்லிட்டீங்கன்னா கரங்களை தட்டி அவங்கள வந்து உற்சாகப்படுத்திடலாம். சரியா? ஒருத்தர் சொன்னால் ப்ரைஸு, நிறைய பேர் சொன்னால் கைத்தட்டு. சரி, ஈஸியான கேள்வி. வேகமாக டக்குன்னு சொல்லிடலாம். நான் வேகமாக கேட்பேன், நீங்களும் வேகமாக சொல்லிடலாம். அமித்தாயினுடைய மகனுடைய பெயர் என்னது? ஃபர்ஸ்ட் அப்படியா? ஃபர்ஸ்ட் சொன்னது யாரு? நீங்கள் தானங்க. வாங்க. சரி, நிறைய பேர் சொன்னீங்க. எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பயப்படாதீங்க, இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு, நிறைய பரிசுகள் இருக்கு, நீங்க வாங்கிக் கொள்ளலாம். யோனாவின் சரித்திரத்தை குழுவாக நின்று யோசனையாய் சொல்ல வந்தோம் உங்களுக்கு இன்று. விளம்புகின்ற சத்தியத்தை மனதினிலே கொண்டு விழிப்புடனே நடந்து கொண்டால் வாழ்வில் ஏற்றம் உண்டு. யோனாவின் சரித்திரத்தை குழுவாக நின்று யோசனையா சொல்ல வந்தோம் உங்களுக்கு இன்று. விளம்புகின்ற சத்தியத்தை மனதினிலே கொண்டு விழிப்புடனே நடந்து கொண்டால் வாழ்வில் ஏற்றம் உண்டு. கையில் உள்ளோர் திறந்து வைக்க வேண்டும். வேகமாக வசனங்களை வாசித்திட வேணும். கைய வீசி வந்தவங்க கவனித்திட வேண்டும். கைவிடாத ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். நாங்க பாடும்போது கைய தட்டலாமே, வாங்காக தொடையில் கட்டி தாளம் போடலாமே. சில நேரம் வாய் திறந்து நல்லா சிரிக்கலாமே. சிறியவராம் எங்கள் இசை நீங்க ரசிக்கலாமே. ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தார். எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று சொல்லி கண்டார். எல்லாவற்றையும் படைத்த பின்பு அவற்றையெல்லாம் ஆண்டு கொள்வதற்காக, எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்காக மனிதனை படைத்தார். மனிதனை நல்லவனாகவே படைத்தார். அவனோடு நல்ல உறவு வைத்திருந்தார். அவனோடு அனுதினமும் உலாவி வந்தார். அவனுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுத்தார். ஆனால் ஆண்டவரால் படைக்கப்பட்டு அவருடைய சுபாவத்தை பெற்றுக்கொண்ட மனிதன், அவருடைய சாயலை பெற்றுக்கொண்ட மனிதன், அவருடைய சுவாசத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் ஆண்டவரை மறந்து வழிமாறி சென்றான். வெளியே துரத்தப்பட்டான். நோவாவுடைய காலத்திலேயும் மக்களுடைய பாவம் பெருகியது. ஆண்டவர் மனிதனை படைத்ததற்காக விசனப்பட்டார். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகத்துல முதல் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றையும் படைப்பார். படைச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை நல்லது நல்லது. எல்லாத்தையும் படைக்கும் போது நல்லது நல்லதுன்னு சொன்னவர் கடைசியா மனுஷனை படைச்சு அவன் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்த உடனே அதுக்காக என்ன பட்டாரா? விசனப்பட்டார். விசனம்னா என்னது?
ரொம்ப வேதனைப்பட்டிருக்காரு. ஐயோ இப்படி ஒரு மனுஷனை போய் படைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டாராம். இதே மாதிரிதான் நினிவே காலத்துல அந்த நினிவே ஜனங்கள், அந்த யோனாவுடைய காலத்துல நினிவே ஜனங்கள் அப்படிதான் இருந்தாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? நினிவேயின் பாவம் நித்தமும் பெருகி நிறைவாய் வளர்ந்ததம்மா. கொஞ்சம் கொஞ்சமாக மிஞ்சி மிஞ்சி அதுவும் கொடூரமாய் வளர்ந்ததம்மா. ஆமா ஆமா, நல்லவர் இல்லை, நன்மை செய்வார் இல்லை, நாளனை நினைப்பார் இல்லை. தீமையும் வளர்ந்து துன்மார்க்கம் தொடர்ந்து வானத்தை எட்டியதுவே. ஆமா ஆமா, நினிவேயின் அக்கிரமம் பெருகியது, பாவம் எல்லாம் வளர்ந்தது. அப்படி அந்த பாவம் வளர்ந்து வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருகி பெருகி ஆண்டோடைய சமூகத்தை எட்டியது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது ஆண்டவருடைய கர்த்தர் யோசிச்சாரு, ஒரு மனிதனை அனுப்பி இந்த நினிவே ஜனங்களை எச்சரிக்கலாம் என்று சொல்லி அதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் தான் யோனா. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் தான் யோனா. யோனா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அது நீங்க தான் சொன்னீங்களா? சரி வாங்க. சரி, இப்போ ஒரு நிபந்தனை என்னன்னா, இனிமே இவங்க வந்து பதில் பேசலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா வந்து பதில் என்ன செய்யக்கூடாது? கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாது. ஆமா, சரியா? மற்றவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும்ல, அதனால. சரி, யோனா அப்படின்னு சொன்னா புறான்னு சொல்லிட்டோம். இங்க நல்லா கவனிங்க, இங்க போட்டிருக்கு பாவம் வளர்ந்து 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 எங்க போயிடுச்சு? எங்க போயிடுச்சு? வான பரியந்தம் எட்டியதுன்னு போட்டிருக்கு. இப்ப நல்லா கவனிங்களேன், பாவம் வளருமா? பாவம் வளருமா வளராதா? இல்லை ஒரு செடி வச்சிங்கன்னா, செடி நட்டி வச்சிங்கன்னு வைங்களேன், அப்படியே வளர்ந்து 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 நமக்கு மேலே போயிடுது. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாவம் வளர்ந்து வளர்ந்து வானத்துக்கு போயிருச்சான். எப்படி பாவம் வளரும்? என்னமா கிரியை எப்படி சொல்றீங்களோ? சரி, பாவம் எப்படி வளரும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வந்து நம்ம தாவீதுகிட்ட கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் அழகான ஒரு பதில் சொல்றாரு எப்படி பாவம் வளரும்னு சொல்லி. எல்லாரும் திருப்புங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதத்தில் நான் சொல்ற வசனத்தை நிறுத்தி நிதானமா வாசிக்கணும். சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிங்களேன். தன் பிழைகளை உணர்றவன் யான்னு சொல்லி அந்த வசனம் ஆரம்பிக்குது. பிழை அப்படின்னு சொன்னா தெரிஞ்சு செய்யறதா தெரியாம செய்யறதா? பிழை அப்படின்னு சொன்னா தெரியாம செய்யறது. சரியா? நாங்கெல்லாம் டீச்சர்ஸ் பாத்தீங்களா, அந்த கட்டுரை நோட்லாம் எழுதினோம்னா அதுல பிழை திருத்தம்னு சொல்லுவாங்க. தெரியாம தப்பு இருப்பாங்கல்ல, அதான் தெரியாம செய்யறதான் பிழை. முதலாவது பாருங்க எப்படி பாவம் ஆரம்பிக்குது. பிழை தெரியாம செஞ்சிருவோம். அப்புறம் வாசிங்க, மறைவான குற்றம். இப்ப என்ன செஞ்சிருச்சு? கொஞ்சம் வளர்ந்துருச்சு. முதல்ல தெரியாம செஞ்சோம், அப்புறம் அதுல கொஞ்சம் நல்லா சந்தோஷமான உடனே யாரும் பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லி மறைஞ்சு மறைஞ்சு செய்வாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வசனம் துணிகரமான பாவம், இன்னும் நல்லா பெருசா வளர்ந்துருச்சு. முதல்ல தெரியாம செஞ்சோம், அப்புறம் ஒளிஞ்சி ஒளிஞ்சி செஞ்சோம், அப்புறம் பார்த்தோம் துணிஞ்சு செய்ய ஆரம்பிச்சாச்சு. பாத்தீங்களா? அதுக்கப்புறம் அந்த வசனம் சொல்லுது பெரும் பாதகம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்படித்தான் இந்த பாவம் வளர்ந்து வளர்ந்து பெருகுன்னு சொல்லி போட்டிருக்கு. இதே மாதிரிதான் பெருகுச்சு. ஆண்டவர் யோனாவை பார்த்து அழகான ஒரு வார்த்தை சொன்னாரு, அன்பான தாசனே, அருமையான யோனாவே, நினிவே நகர் நோக்கி நீயும் போ போ போ. அன்பான தாசனே, அருமையான யோனாவே, நினிவே நகர் நோக்கி நீயும் போ போ போ. ஜனங்களின் பாவமது நித்தமும் எம்மை வந்து சேருது. நினிவே ஜனங்களின் பாவமது நித்தமும் எம்மை வந்து சேருது.
உடனே சென்றிடுவாய், தப்பாமல் எச்சரிப்பு செய்திடுவாய். யோனாவே யோனாவே, நீ நினிவே நகரத்துக்கு போகணும், அங்க உள்ள மக்களை எச்சரிப்பு செய்யணும். அவங்கள் பாவமெல்லாம் என்னுடைய சமூகத்தை வந்து எட்டி இருக்கிறது. அதனால நீ நினிவேக்கு போய் அந்த ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. அந்த காலத்துல உலகத்துல எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் யோனா. இன்றைக்கு இந்த உலகத்துல எத்தனையோ கோடி கோடியாக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு, தெரிந்து அழைத்து கொண்டிருக்கிறாரு. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம். அதனால நீங்கள் நான் எப்படிப்பட்டவங்க? பாக்கியம் பெற்றவங்க. ஆண்டவர் யோனாவை தெரிந்து கொண்டு அவருடைய எண்ணத்தை சொன்னாரு. யோனாவுக்கு பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை கேட்டவொடனே யோனாவுக்கு அப்படியே ஒரு ஷாக் ஆயிடுச்சு. ஷாக் ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல செய்தியை சொல்லி இதை போய் கொஞ்சம் பக்கத்து ஊர்ல போய் சொல்லிட்டு வாயா அப்படின்னா சொல்லிடலாம். ஆனா ஆண்டவர் சொன்ன அந்த செய்தி வந்து நல்ல செய்தி கிடையாது, ஒரு தீமையான ஒரு காரியம். பாத்தீங்களா? அதனால அவனுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஷாக் ஆகி போயிடுச்சு. ஷாக்குன்னா என்னது? என்ன பதில் சொல்ல மாட்டேங்க? நீங்களாம் ரொம்ப ஷாக்கான மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஷாக்குன்னா என்னது? அதிர்ச்சி. அதிர்ச்சின்னா ஷாக்கு, அவ்வளோதானே? ஆமாம், ஷாக்குனா அதிர்ச்சி, அதிர்ச்சினா ஷாக். சரி, நீங்கள் வந்து பிரசங்கம் கேட்ட மாதிரி உட்காந்துருக்கூடாது, எல்லாம் அமைதியாக இருக்கக்கூடாது. நாங்கள் பேசும்போது நீங்களும் சேர்ந்து என்ன செய்யணும்? கொஞ்சம் பேசிகிட்டே இருக்கணும். அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். சரியா? சரி, கவனிங்க. அதிர்ச்சி. ஒரு டாக்டர்கிட்ட போனார். அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்லாம் சொல்லணும்னா கவனிங்க. ஹார்ட் டாக்டர். ஹார்ட்டு அவருக்கு பிரச்சனைன்னா அவர் வந்து சரி பண்ணிடுவார். இவர் அந்த ஹார்ட் டாக்டர்கிட்ட போனார், போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தார். அவருக்கு ஹார்ட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, நல்லா அந்த ஹார்ட்டில் போய் நல்லா ஆப்ரேஷன்லாம் பண்ணி ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சிருக்கு. இந்த ஆளுக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்ன பழக்கம்னா, லாட்ரி சீட்டு வாங்குவார். லாட்ரியில் விழுகுதோ விழலையோ, ஆனால் லாட்ரி சீட்டு வாங்கிட்டே இருப்பார். ஆனால் பாருங்க, இப்போ பார்த்து இவர் ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன்லாம் பண்ணி இவரை படுக்க வச்சிருக்கு. இப்போ பார்த்து அவருக்கு லாட்ரியில் 1 கோடி விழுந்துருச்சு. எத்தனை கோடி? 1 கோடி. கொஞ்சம் சொல்லி தான் பார்ப்போமே. 1 கோடி என்ன செஞ்சிருச்சு? லாட்டரியில் விழுந்துருச்சு. இந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் கணவர்கிட்ட போய் சொல்லணும், அவர் ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் பண்ணி படுத்திருக்காரு. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க போகிறேன். சில கேள்விக்கு ப்ரைஸ் உண்டு, சில கேள்விக்கு ப்ரைஸ் கிடையாது. இப்போ ப்ரைஸ் இல்லாத கேள்வி, நல்லா கவனிச்சு பதில் சொல்லுங்க. ஹார்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணி ஒருத்தரை கொண்டு போய் பெட்டில் படுக்க வச்சிருக்கு. அவர்கிட்ட போய் நல்ல செய்தி சொல்லலாமா, கெட்ட செய்தி சொல்லலாமா? ரெண்டுமே சொல்லக்கூடாதா? நல்ல செய்தி சொன்னா அப்படியா அப்படிம்பாரு, அவர் போயிடுவார். கெட்ட செய்தி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அப்படிம்பாரு, அப்பவும் போயிடுவார். ஆனால் செய்தி சூப்பர் செய்தி தான். எப்படி சொல்றது? அந்த டாக்டர் சொன்னாரு, ஏமா நீ இதெல்லாம் பற்றி கவலைப்படுற, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், நான் நாசுக்கா சொல்லிடுறேன்னு சொன்னார். கொஞ்சம் பார்த்து டாக்டர். டாக்டர் வந்தாரு, பேஷண்ட் கிட்ட வந்து உட்கார்ந்தாரு, நிறைய விஷயங்கள்லாம் பேசிட்டே இருந்தாரு. மாத்திரை சாப்பிட்டீங்களா, மருந்து சாப்பிட்டீங்களா எல்லாம் கேட்டாரு. அப்புறம் தான் கடைசியா சொன்னாரு, இங்க பாருங்க, நான் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். சரி டாக்டர், கேளுங்க. இந்த லாட்டரி எல்லாம் வாங்குறீங்கல்ல? ஆமா சார் வாங்குவேன். அதுல உங்களுக்கு ஒரு வேலை உங்களுக்கு ஒரு 1 கோடி பிரைஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு என்ன பண்ணுவீங்கன்னு இவர் கேட்டார். அவர் சொன்னாரு, என்ன சார் காமெடி எல்லாம் பண்றீங்க, எனக்காவது லாட்டரியில பிரைஸ் விழுகிறது அதெல்லாம் விழாது, இல்லை நான் விழுந்திருக்குன்னு சொல்லலையா, ஒரு வேலை உங்களுக்கு விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க திருப்பியும் கேட்டார். அவர் திருப்பியும் சொன்னாரு, நான் சின்ன வயசுல இருந்தே லாட்டரி வாங்குறேன், ஆனா இது வரைக்கும் எனக்கு 10 ரூபா கூட விழுந்ததில்லை, நீங்க வேற 1 கோடின்னு சொல்றீங்களே. இல்லையா, 1 கோடி விழுந்தா என்ன பண்ணுவீங்கன்னு திருப்பி கேட்டாரா. சரி, ஏதாவது பதில் சொல்லி இவர் சொன்னாரு, டாக்டர் நான் ரொம்ப சாகக்கூடிய நிலையில இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தேன், இப்போ நீங்க தான் என்னைய உயிரோட வாழ வச்சதே நீங்க தான். அதனால டாக்டர் எனக்கு மட்டும் லாட்டரியில் 1 கோடி விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை உங்க பேர்ல எழுதி வச்சிருவேன் டாக்டர் அப்படின்னாரு. டாக்டர் அவுட். அவருக்கு ஷாக் ஆயிருச்சு, எனக்கு 1 கோடியா, அப்படித்தான் இப்படிதான் ஷாக் ஆயிரும். இதே மாதிரிதான் அந்த யோனாவுக்கு ஷாக் ஆயிருச்சு. அவன் புலம்புறான். என்ன புலம்புறான் தெரியுமா? எப்படி நான் சொல்லுவேன், இதை எப்படி நான் சொல்லுவேன், சொல்ல சொன்னாலும் அதை மகிழ்வுடன் சொல்லிடுவே, நல்ல
வார்த்தை சொல்ல சொன்னாலும் அதை மகிழ்வுடன் சொல்லிடுவே, சந்தோஷமா சொல்லிடுவே, அதை உற்சாகமா சொல்லிடுவே. சொல்லிட்டாரு. ஆண்டவர் பெரிய மனிதர், அவர் தான் இந்த உலகத்தை உருவாக்கின ஒரு தெய்வம். அவர் நமக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறாரு, நினிவே நகரத்துல போய் இந்த செய்தியை சொல்லு என்று சொல்லி. ஆனால் சொல்லக்கூடிய செய்தி பயங்கரமா இருக்குது. அந்த நினிவேல போய் இந்த வார்த்தை நான் சொன்னா என்னைய சும்மா விட மாட்டாங்க என்று சொல்லி பயந்து போய் அவன் ஒரு யோசனை பண்ணான். அது என்ன யோசனைன்னு சொன்னா, ஆண்டவர் நினிவேக்கு தானே போக சொன்னாரு, ஆனா நான் தர்சீசுக்கு போய் விடுவேன் என்று சொல்லி அழகான ஒரு யோசனை செஞ்சான். பாருங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தை இவனால ஏத்துக்கிட முடியல. ஆண்டவர் ஒரு பக்கம் போச்சோன்னா இவன் நான் ஒரு பக்கம் போயிருவேன்னு சொல்லி யோசிச்சான். நல்லா நீங்க கவனிக்கணும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கும்போது அவர் ஆண்டவருடைய சன்னிதானத்துல பிதாவின் வலது பார்சத்துல உட்கார்ந்து இருந்தாராம். ஒரு நாள் பிதா பக்கத்துல இவர் செல்ல பிள்ளையா உட்கார்ந்து இருக்கும் போது இந்த பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த குமாரன் ஏக புதல்வனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, இந்த பூமியில ஜனங்கள் எல்லாரும் பாவம் செய்து ஏகமா கெட்டு போயிட்டாங்க, நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அதனால நீ இந்த உலகத்துக்கு இறங்கி போகணும், இந்த பூமிக்கு போகணும். இந்த பூமியில போய் இந்த ஜனங்களுடைய பாவத்துக்காக நீ அடிக்கப்பட்டு நீ ரத்தத்தெல்லாம் சிந்தி நீ சிலுவையில மரணத்தை ருசி பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது, ஒருவேளை இயேசுசாமி நான் ஏன் போகணும், இந்த ஜனங்களுக்காக நான் ஏன் போய் அடிபடணும், இந்த ஜனங்களுக்காக நான் ஏன் போய் இந்த பூமிக்கு இறங்கி போய் சிலுவையில் அடிக்கப்படணும், ரத்தத்தெல்லாம் சிந்தணும், நான் உங்களுடைய செல்ல பிள்ளை இல்லையா, நான் போக மாட்டேன் அப்படின்னு அன்னைக்கு இயேசுசாமி சொல்லி இருந்தாருன்னா இன்னைக்கு ஒருவேளை நீங்களும் நானும் இந்த இடத்துக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா பாருங்க, சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் வானலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரு. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவரே, சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவரே, சாதாரண மனிதரையே தேடி வந்தாரே, சாதாரண மனிதரையே தேடி வந்தாரே. எல்லாம் சேர்ந்து பாடலாமா? சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவரே, சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவரே, சாதாரண மனிதரையே தேடி வந்தாரே, இங்கு சாதாரண மனிதரையே தேடி வந்தாரே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனே, நம்முடைய ஆண்டவர் பிதாவின் வலது பார்சத்துல சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர். சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனே, சின்னஞ்சிறு இதயத்துக்குள் வாழ வந்தாரே, நம்ம சின்னஞ்சிறு இதயத்துக்குள் வாழ வந்தாரே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனே, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனே, நம்ம சின்னஞ்சிறு இதயத்துக்குள் வாழ வந்தாரே, நம்ம சின்னஞ்சிறு இதயத்துக்குள் வாழ வந்தாரே. கட்டளையில் பிறந்தவரே போற்றி துதி மனமே, கட்டளையில் பிறந்தவரே போற்றி துதி மனமே. யோனாவுடைய யோசனை பயங்கரமான யோசனை தான், அது ரொம்ப ரொம்ப நல்ல யோசனை தான். ஆனா யோனா ஒரு விஷயத்தை மறந்து போனான். அது என்ன விஷயம் சொன்னா, ஆண்டவர் எங்க தான் இருந்தாலும், அவர் வானாதி வானங்களுக்கு மேல அமர்ந்திருந்தாலும் நம்மை கண்டு கொண்டிருக்கிற ஒரு தேவன், நம்மை காண்கிற தேவன் என்று சொல்லி மறந்து போயிட்டான். வேத புஸ்தகத்துல ஆகார் என்று சொல்லி ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா ஆண்டவருக்கு ஒரு அழகான ஒரு பேர் வச்சாங்க, நீர் என்னை காண்கிற தேவன். வேத புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு ஏராளமான பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கு, அவருக்கு ஏராளமான நாமங்கள் தரிக்கப்பட்டிருக்கு. அவரவருக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரோ அதை வச்சு ஆண்டவருக்கு ஒரு பேர் வச்சிருவாங்க. நம்மளும் பாத்தீங்க சில நேரம் பேரெல்லாம் பயங்கரமா வைப்போம். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா, எங்க ஊர்ல ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்காவுக்கு பேர் என்ன தெரியுமா? நோட்டீஸ் போர்டு. என்ன பேரு? நோட்டீஸ் போர்டு. அந்த ஊர்ல ஒரு காரியத்தை சொல்லணும்னா அந்த அக்காட்ட சொன்னா போதும், வேகமா போய் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவாங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, என்ன இதுக்கு பிரைஸ் கிடையாது, நீங்க எப்படி சொல்றீங்களான்னு பார்ப்போம்.
இது என்ன ஊர்? மாவடி தானே. சரி, இந்த மாவடி சேகரத்தில் எல்லாருக்கும் சீக்கிரமா ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கணும். யார்கிட்ட சொன்னா சீக்கிரமா சொல்லலாம் நினைக்கிங்க? என்ன பதில் சொல்ல மாட்டேங்க? சரி, நான் மற்ற ஊரில் சொல்ற பதில சொல்றேன், அது உண்மையானு சொல்றீங்களா? பக்கத்தில் நான் கேட்டிருக்கேன், இந்த ஒரு செய்தியை வேகமாக உங்க ஊரில் சொல்லணும், யார்கிட்ட சொன்னா வேகமாக போயிடும் சொன்னா ஒரு அக்கா மாதிரிலாம் சொல்றாங்க, எங்கிட்ட சொல்லுங்க அப்படிங்காங்க. பெண்கள்கிட்ட சொல்லியாச்சுன்னா அப்படிதானே இல்லையா? ஆமா, அங்கங்க அப்படியே என்ன செஞ்சிடும், அப்படி போயிரும்ல, சீக்கிரமா அந்த வேலை வந்து பரவிடும். சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். நம்ம இந்த பேர் வைக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சில நேரம் பாத்தீங்கன்னா பேர்ல ரொம்ப அப்படியே ரொம்ப பொருத்தமா இருக்கும், சில நேரம் பாத்தீங்கன்னா பேர் பொருத்தமே இருக்காது. இப்படிதான் ஒரு நாள் எங்க ஊர்ல விளாத்திக்குளத்துல, நீங்களாம் அடிக்கடி சண்டை போடுவீங்களா? எங்க தண்ணி பம்புல போடுவீங்கல்ல, எங்க ஊர்ல அந்த தண்ணி பம்பு சண்டையெல்லாம் அவங்க நல்லா போடுவாங்களோ பாத்தீங்களா? அவங்க சண்டையும் நல்லா போடுவாங்க, பிரைஸும் வந்து செஞ்சிருவாங்க, நல்லா வாங்குவாங்க. அவங்க சொல்றாங்க, நான் சொல்லல. எங்க ஊர்ல விளாத்திக்குளத்தை விட ஒரு பைப்படி பயங்கரமான சண்டை, 2 அக்காவுக்கு பாத்தீங்கன்னா ஃபைட்டு பயங்கரமா இருந்துச்சு. ஒரு அக்கா தலை முடி வந்து இன்னொரு அக்கா கைக்குள்ள இருக்கு, அப்படி பிடிச்சிருக்காங்க, பயங்கரமா இருந்துச்சு. சரி, இப்போ ஆண்கள் வந்து அங்கங்க பின்னால உட்காந்துருக்காங்க. இப்போ ஆண்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைச்சேன். இந்த அங்க 4 பேர் உட்காந்துருக்காங்க, கேட்டுருவோமா? தம்பி மாரே, இந்த 4 பேர் உங்களுக்கு தான் ஒரு கேள்வி. இந்த அக்கா மாதிரிலாம் சண்டை போடுறாங்கன்னு வைங்களா, நீங்க என்ன பண்ணுவீங்க? வெரி குட், எல்லாம் ஜோரா கை தட்டிருங்க அந்த தம்பி. உண்மையில தானே? ஆமா, நானும் நின்று கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்தேன், சண்டை எப்படி நடக்குன்னு சொல்லி நல்லா பார்த்தேன். பயங்கரமா சண்டை போட்டாங்க. ஒரு அக்கா வந்து சண்டையில வெற்றி பெற்றுட்டாங்க, இன்னொரு அக்கா தோத்து போயிட்டாங்க, அவங்க அழுதுகிட்டே விட்டு போயிட்டாங்க. நமக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா யாரையும் பாராட்டுறது, பிரைஸ் கொடுக்க ஒரு வழக்கம் பாத்தீங்களா? நேரம் அந்த அக்கா போய் ஒரு கை கொடுத்தேன், அவளை பார்த்து கேட்டேன், அக்கா இவ்வளவு சூப்பரா சண்டை போடுறீங்களா, உங்க பேர் என்னன்னு கேட்டேன். அந்த அக்கா சொன்னாங்க, என் பேர் உனக்கு தெரியாதா? என் பேர் தான் சமாதானம் அப்படின்னு. அக்கா பேர் என்னது? அக்கா பேர் சமாதானம். நம்ம பேர் நல்லா வைப்போம்ல. இந்த நம்ம ஊர்ல வந்து இந்த பேப்பர்லாம் போடுவோம் பாத்தீங்களா, அப்படி பேப்பர் அப்படி வீசிட்டு போவான்ல, பேப்பர் போடுறவனுக்கு பேர் என்னது? பேப்பர் போடுறவனுக்கு பேர் என்னது? பேப்பர்காரன். பால் போடுறவனுக்கு பேரு? நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்க, எனக்கு அடி எனக்கு இந்த யோனா மாதிரி எனக்கு இப்ப ஷாக் ஆகிற மாதிரி தெரியுது. எல்லாம் சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா? நசமா தானப்பா? ஏன் நாங்க தான்ப்பா சாப்பிடல. இவங்க வந்து வைராக்கியமா இருக்காங்க, எப்போ ஊழியக்காரங்க சாப்பிடுறாங்களோ அதுக்கப்புறம் தான் சாப்பிடுதானே, அப்படி இல்லையா? அப்படித்தான். நீங்களாம் சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா? நல்லா சாப்பிட்டீங்கல்ல. நாங்க சாப்பிடாமலே இவ்வளவு சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். சரி, நல்லா கவனிங்க. பேப்பர் போடுறவனுக்கு பேர் என்னது? கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். உங்களை தேடி விளாத்திக்கலாம் 3 மணி நேரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கோம், கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. பேப்பர் போடுறவன், பால் போடுறவன், தபால் போடுறவன், சண்டை போடுறவன். அப்பா, இப்பதான் கொஞ்சம் சவுண்ட் வருது, இன்னும் கொஞ்சம் சவுண்டை ஏற்றி சொல்லுங்க பார்க்கலாம். பேப்பர் போடுறவன், தபால் போடுறவன், பால் போடுறவன், சண்டை போடுறவன், பிச்சை போடுறவன். இது நான் சொல்லல, இது மாவடியில வந்து நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. தவறு செய்து ஒளிந்திருந்த ஆதாம் ஏவாளை ஆண்டவர் கண்டார். சகோதரனை கொலை செய்த காயினை ஆண்டவர் கண்டார். உரியாவின் மனைவியை சொந்தமாக்கி கொண்ட தாவீதையும் ஆண்டவர் கண்டார். காணிக்கையை வஞ்சித்து வைத்த அனனியாவையும் சப்பீராலையும் ஆண்டவர் கண்டார். அது மாத்திரம் கிடையாது, ஆவலோடு தேடி வந்த சகைவை ஆண்டவர் கண்டார். அன்பு மகனை பறிகொடுத்த விதவை தாயையும் ஆண்டவர் கண்டார். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பெரும்பாடுள்ள ஸ்திரீயையும் ஆண்டவர் கண்டார். உள்ளதையெல்லாம் போட்டுவிட்ட ஏழை தாயையும் ஆண்டவர் கண்டார். நம்முடைய ஆண்டவர் வந்து காண்கிற தேவன் 2 விஷயத்தை பார்க்கிறாரு. ஒண்ணு, நம்முடைய உள்ளத்துல உள்ள வேதனை, கஷ்டம், துன்பம், போராட்டம், வெளியே தெரியாத கவலைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதையும் ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆனா அதே நேரத்துல நம்ம ஆண்டவருக்கு விரோதமாய் செய்கின்ற பாவத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு, மறந்து போக கூடாது. இப்ப பாருங்க, இந்த யோனா ஆண்டவர் நினைவைக்கு தானே போக சொன்னாரு. நம்ம தர்சீசுக்கு போயிடலாம், நேர கடற்கரைக்கு வந்தான், நிறைய கப்பலா நினைச்சுது. ஒவ்வொரு கப்பலை கேட்டா, ஐயா இது எங்க போகுது? இது அந்த ஊருக்கு போதியா? இந்த கப்பல் எங்கேயா போகுது? இது இந்த ஊருக்கு போகுது. கடைசியா ஒரு கப்பலை பார்த்து கேட்டான், ஐயா இது எந்த ஊருக்கு போகுது? இது தர்சீசுக்கு போகுது. அங்கதான் ஐயா நானும் போனோம். ஏறி கப்பல்ல உட்காந்துட்டான். எத்தனை பேர் கப்பல் பார்த்திருக்கீங்க? நீ பார்த்திருக்கியாடா? கப்பல் பார்த்திருக்கீல்ல, அப்படி வானத்துல போகும்ல. ஆமாங்க பாரு, கப்பல் வானத்துல போகும். சரி, கப்பல் பாரு கப்பல் பாரு சமுத்திரத்தில, கப்பலில போறான் பாரு யோனாவுமே. கட்டளைகள் எல்லாத்தையும் காட்சி விட்டானே, கப்பருக்கு டாட்டா காட்டி போனான் அவனுமே. கப்பல் பாரு சமுத்திரத்தில, கப்பலில போறான்
ஆவி வருகுதே. நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் உண்மை என்றுமே மறைவதில்லையே. போனா போனானே, யோசிக்காம போனானே, வேகமாக போனானே, விவரமின்றி போனானே, பயந்து அவன் போனானே, ஒளிந்து அவன் போனானே, கலக்கத்தோடு போனானே, நடுக்கத்தோடு போனானே. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனசு இல்லாம, ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போறதுக்கும் மனசு இல்லாம, தன்னுடைய சொந்த மனதின் விருப்பத்தின்படி, தன்னுடைய இருதயத்தின் ஏவுதலின்படி, தனது சொந்தமான யோசனையின்படி அந்த மனிதன் நினிவேக்கு போகாம தர்சீசுக்கு போவதற்காக கப்பல்ல ஏறி உட்கார்ந்தான். இப்ப அந்த கப்பல் அப்படியே போய்கொண்டிருக்கிறது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யோனா பெரியவரா கர்த்தர் பெரியவரான்னு சொன்னா, யோனாவிலும் பெரியவர் நம்முடைய ஆண்டவர் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. யோனாவிலையும் பெரியவர். அதாவது ஆண்டவரால் படைக்கப்பட்ட யோனாவுக்கே இவ்வளவு யோசனை இருந்தா, அந்த யோனாவை படைத்த ஆண்டவருக்கு எவ்வளவு யோசனை இருக்கும் பாத்தீங்களா? அவர் வேற ஒண்ணுமே செய்யல, இவனை பார்த்து கடிந்து கொள்ளல, ஏன்டா இப்படி போறேன்னு கேட்கல, எதுவுமே செய்யல. ஒரே ஒரு சின்ன காரியத்தை செஞ்சாரு. அது என்ன காரியம்? யோனா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் ஒரு காற்றை வர வைத்தாரு. அந்த காத்துக்கு பேர் என்னது? பெருங்காற்று. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, இதுக்கு பரிசு உண்டு, நீங்க சொல்ல வேண்டாம். ஒருத்தருக்கு தெரியலன்னா நீங்க அதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம். என்ன கேள்வி அப்படின்னா, நான் இப்ப கேட்க போற கேள்விக்கு வேத புஸ்தகத்துல 3 விடைகள் உள்ளன. ஆனா 3ல எனக்கு என்ன விடை தேவையோ அதை சொன்னாதான் ஏற்றுக்கொள்ள முடியும். நடுவரின் தீர்ப்பே இறுதியானது. சரியா? அதனால சிம்பிளான ஒரு கேள்விதான். கர்த்தர் காற்றை எங்கே வைத்திருக்கிறார்? பண்டகசாலை என்பது மிக 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 சரியான விடை. ஆனா இப்ப எனக்கு அது தேவையில்லை. வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க. கர்த்தர் காற்றை எங்கே வைத்திருக்கிறார்? வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்கம்மா. வாயின் வார்த்தையில். வேற ஏதாவது சீக்கிரம் சீக்கிரம். சொல்லுங்க சொல்லுங்க. சமுத்திரமா? இல்ல, ஐயா என்ன சொல்றாங்க? கேட்கல. சுவாசத்திலையா? இல்ல இல்ல இல்ல. சரி, நான் ஒரு சின்ன குழு கொடுத்துறேன், டக்குன்னு சொல்லுங்க. நம்முடைய உடம்புல உள்ள ஒரு உறுப்பு. கைப்பிடியில் சொன்னது யாரு? வாங்க வாங்க வாங்க. இங்க யார் சொன்னீங்களோ? எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, எங்க பகுதியில பாத்தீங்கன்னா யாராவது பிரைஸ் வாங்கியாச்சு போதும் ஜோரா கை தட்டுவாங்க எங்க ஊர்ல. அப்பா, அப்படியும் கொஞ்சம் தான் வருது. சரி, பரவாயில்ல. கர்த்தர் வந்து காற்றை 30 நீதிமொழிகள் 30:4 இருக்கு. அவர் வந்து கைப்பிடியில வச்சிருக்கிறாரு. அதுல ஒரு சத்தியம் அடங்கி இருக்கு. நீங்களா கவனிங்க. காற்று எங்க இருக்கு? காற்று எங்கம்மா இருக்கு? கைப்பிடியில. இந்த கைப்பிடியில இருக்கு. நீங்களும் நானும் எங்க இருக்கோம்? நம்மளும் உள்ளங்கையில தான் இருக்கோம். நல்லா கவனிக்கணும். அதுல ஒரு சத்தியம் இருக்கு. நம்மளும் உள்ளங்கையில தான் இருக்கோம், காற்றும் உள்ளங்கையில தான் இருக்கு. நீங்களும் நானும், என்னையும் சேர்த்தான், நானும் நீங்களும் ஆண்டவருக்கு பிரியமா, ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டோடைய வழியில நடந்தா இந்த காற்று நம்ம மேல வீசும் பாத்தீங்களா? அது தென்றல் காற்றா, நல்ல சுகமான காற்றா வீசிட்டு இருக்கோம், பிரச்சனை கிடையாது. ஆனா என்னைக்கு ஆண்டோடைய வார்த்தையை மீறி நான் என் இஷ்டத்துக்கு தான் போவேன் அப்படின்னு வாழ்றோமோ, அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, இவங்க இந்த வால்யூம் கூட்டுறாங்க பாத்தீங்களா? அதே மாதிரி ஆண்டவர் காத்தோடைய வால்யூமை கொஞ்சம் என்ன செஞ்சிருவாரு? கூட்டி விட்டுருவாரு. அது வேகமா வீசும். இருந்த இடத்தை அறியாமல் போய் விடுவோம். அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். காற்றும் நம்மளும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால கர்த்தர் ஒரு பெரிய ஒரு காற்றை அந்த இடத்துல வர வச்சிட்டாரு. பாருங்க, ஒரு பயங்கரமான கலக்கம். எல்லாரும் இந்த மாலுமி சொல்றான், எல்லாம் அவரவர் தெய்வத்தை வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி. அது மட்டும் கிடையாது, எல்லாம் வைத்திருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி தூர எரிங்கன்னு சொன்னாங்க. ஒரு பெரிய நஷ்டத்தை அன்னைக்கு அந்த கப்பல்ல கண்டாங்க. தலைவன் புலம்புறான், இன்று கண்ட நஷ்டம் போல கண்டதே இல்லை, இன்று வந்த கஷ்டம் போல வந்ததே இல்லை.
அவங்க தகப்பனாரும் தீர்க்கதரிசி தான். ஒரு தீர்க்க தரிசன குடும்பத்துல பிறந்தவன், இவனும் தீர்க்கதரிசியாய் வாழ்ந்து வந்தவன். ஆனா அன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தையை கேட்காம, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம அவன் இஷ்டத்துக்கு போனதுனால அன்னைக்கு ஒரு பெரிய நஷ்டம். அந்த நஷ்டம் யோனாவுக்கு மட்டும் இல்ல, அந்த கப்பல்ல இருந்த அத்தனை பேரும் அந்த நஷ்டத்தை அனுபவித்தாங்க. நல்லா கவனிங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டிய ஒரு தீர்க்கதரிசியான ஒரு மனுஷன் அன்னைக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போனதுனால நஷ்டம் அவனுக்கு மட்டும் இல்ல, அந்த கப்பல்ல இருந்த எல்லாருக்கும். சரி, இப்போ பிரைஸ் இல்லாத ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கறேன், நல்லா கவனிங்க. இப்போ நம்முடைய தேசத்துக்கு பேர் என்னது? இந்தியா தேசம்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த இந்தியா தேசம் நல்ல சமாதானமா, சந்தோஷமா, சுபிட்சமா, சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லையா? இல்ல, சமாதானம் இல்ல, ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா இல்ல, எப்படியோ இருக்குது இந்த இந்தியா தேசம். நம்முடைய தேசம் வந்து அப்படி இருக்கு. அது காரணம் என்ன தெரியுமா? வேதத்துல அழகான ஒரு வசனம் இருக்குது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, சொல்லுங்க, நல்ல ஜெபம் பண்ணி பாவங்களை அறிக்கையிட்டு பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். அப்போ இந்த தேசம் சேமம் இல்லைன்னு நம்ம தான் சொல்றோம். அது காரணம் அப்ப யாரு தான்? நம்ம தானே. நம்ம கரெக்டா இருந்தோம்னா தேசம் எப்படி இருக்கும்? அது வந்து சரியா இருக்கும். பாருங்க, இந்த யோனான்னு சொல்லி ஒரு மனுஷன் அங்க பாருங்க, ஒண்ணும் இல்ல, எல்லாரும் பாருங்க அங்கலாய்க்கிறாங்க, உள்ளதெல்லாம் தூக்கி போடுறாங்க, தெய்வத்தை வணங்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளால என்ன பண்ணிட்டு இருக்காரு? தூங்கிட்டு இருக்காரு. சில பேரை பாத்தீங்கன்னா நல்லா தூங்குவாங்க. அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தூங்குறவனை கூட எழுப்பிடலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவனை என்ன செய்ய முடியாது? எழுப்பவே முடியாது. சில பேரை பாருங்களேன், எங்கனாலும் தூங்கிடுவாங்க. கேட்டவனா ஏன்டா இப்படி தூங்குற அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு வசனம் சொல்றாங்க, கர்த்தர் நமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறாரு. உங்களுக்கு என்ன? ஏன்னா எவ்வளவு ஆண்டவர் பிரியமா இருக்காரு, அதான் தூக்கமா கொடுக்கிறாருன்னு சொல்லி அப்படி சில பேர் சொல்றாங்க. நல்லா கவனிங்க, பந்தல்ல இருக்கிறவங்க கேட்கறவங்களாம் கவனிங்க. எப்ப பார்த்தாலும் எனக்கு தூக்கம் வருதுன்னா உங்களுக்கு வியாதி இருக்குன்னு அர்த்தம். இல்ல எனக்கு எப்பவும் என்ன வரமாட்டேங்குது, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னாலும் அப்பவும் ஒரு வியாதி இருக்குன்னு அர்த்தம். சரியான நேரத்துக்கு தூங்கணும், சரியான நேரத்துக்கு என்ன செய்யணும்? எழும்பணும். சரியா? அதான் ஒரு சரியான ஒரு வழக்கம். சரி, இப்போ ஒரு ஊர்ல இப்போ நம்ம மாதிரி மாவடி, இந்த சேகரம் மாதிரி ஒரு நல்ல பைபிள்ல நல்ல அறிவு பெருத்த ஒரு கிராமம் அது. அங்க ஒரு தாயார் இருந்தாங்க. சரியா? அங்க வந்து ஒரு தாயார் இருந்தாங்க. அவங்க பாருங்க, எப்பவும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு மகன் இருந்தான். அவனை வந்து எப்பவும் வசனத்தை சொல்லி சொல்லி நல்ல காரியங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு வேலை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அப்பவும் வசனத்தை தான் சொல்லுவாங்க. சரியா? இப்போ ஒரு நாள் நல்லா அவன் தூங்கிட்டு இருந்தான். அது என்னைக்குங்கிறது இப்போ நான் சொல்றேன். அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு கேள்வி, நல்லா கவனிங்களேன். இப்போ நேத்து லீவா? நேற்று ஸ்கூலா லீவா? ஸ்கூலு. இன்னைக்கு லீவு, நாளைக்கு லீவு, நாளை கழிச்சு லீவு, அப்புறம் திங்கக்கிழமையும் லீவு. சரி, இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, இந்த லீவு நாள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த லீவு நாளில் அதிகாலையில் நல்லா தூக்கம் வருமா? ஸ்கூல் ஆரம்பிக்கிற அன்னைக்கு நல்லா தூக்கம் வருமா? அப்படிதானா? எல்லா ஊர்லேயும் தமிழ்நாடு ஃபுல்லாக கேட்டாச்சு. இந்த திங்கட்கிழமை காலையில் ஒரு தூக்கம் வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு தூக்கத்தை என்ன செய்ய முடியாது? பார்க்கவே முடியாதுயா. சின்ன பிள்ளைகளும் அதுதான் சொல்கிறாங்க, காலேஜ் பிள்ளைகளும் அதுதான் சொல்கிறாங்க, எங்களை மாதிரி டீச்சர்ஸும் அதுதான் செய்கிறாங்க. நாங்களும் அதுதான் சொல்கிறோம், திங்கக்கிழமை ஒரு தூக்கம் வருமாங்க. அந்த மாதிரி தூக்கம் வந்ததே கிடையாது. சரி, இப்போ அந்த பையன் படுத்திருந்தான். திங்கக்கிழமை ஆயிடுச்சு. திங்கக்கிழமை காலையில் அவனை ஸ்கூலுக்கு எழுப்பணும். அவன் பெட்ரூமில் படுத்திருக்கான். கதவை திறந்து பார்க்குறாங்க, நல்லா இழுத்து போத்திக்கிட்டு சூப்பராக படுத்திருக்கான். இப்போ பையனை எழுப்பணும் பார்த்தீங்களா? பையனை எழுப்புறதுக்கு ஏதாவது வேத புத்தகத்தில் வசனம் இருக்கான்னு தேடி பார்த்தாங்க. ஒரு செகண்ட் அவங்களுக்கு ஒரு வசனம் கிடைச்சிருச்சு. உடனே மகனை பார்த்து சொன்னாங்க, மகனே உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னாங்க. அப்படி வசனம் இருக்கா இல்லையா? வசனம் இருக்குல்ல. மகனை உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னாங்க. மகன் எப்படியாலு? அவங்க மகன் இல்ல, அவன் போற வேலைக்கிட்டு அம்மாவை பார்த்து சொன்னான், ஸ்திரீயே என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு. அப்படி என்ன இருக்கு? அப்படி வசனம் இருக்குல்ல. அதனால நம்ம நினைச்சுக்கிறோம் நமக்கு தான் எல்லாம் தெரியும் சொல்லி. ஆனா வேதத்தின் அடிப்படையில தூங்குனா என்ன வரும் தெரியுமா? தூங்குனா என்ன வரும் தெரியாதா? தூங்காத தூங்குனா நீ தரித்திரனாவ. தூங்காத தூங்குனா நீ தரித்திரனாவ. கப்பலில் தூங்கி அவன் பெயர்தான் யோனா, கடவுளது திட்டங்கள் மறந்தே போனான். மனிதனிலே உறங்கினான் சிம்சோனும் தான். மாவரைத்து குருடாகி மோசம் போனான்.
அந்த நேரம் தூங்குறவங்க மன்றாடி பார்த்தாலும் நோயூசுங்க. பிரசங்கத்தில் தூங்கி விட்டான் வைத்திகு உண்டான், பிரசங்கத்தில் தூங்கி விட்டான் வைத்திகு உண்டான். பிடி நழுவி கீழே அவன் விழுந்து விட்டானே, பிடி நழுவி கீழே அவன் விழுந்து விட்டானே. தலைவன் கேட்கிறாரு, யாரப்பா நீ? எல்லாரும் பொருளெல்லாம் தூக்கி கடல்ல எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் அவரவர் தெய்வத்தை நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா நீ பாட்டுக்கு யாருக்கு வந்த விதியோன்னு சொல்லி இப்படி தூங்கிட்டு இருக்கிறியே, நீ யாரு, எங்க இருந்து வந்த என்று சொல்லி அவனை பார்த்து கேட்கிறாரு. நீ ஒரு உன்னுடைய தேவனை வேண்டிக்கொள் என்று சொல்லி அவனை சொல்றாரு. ஆனா அவன் அமைதியாக இருக்கிறான். இப்போ இந்த கப்பல்ல பாத்தீங்கன்னா, அந்த சமுத்திரத்துல போற அந்த கப்பல்ல ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, இன்றைக்கு இந்த கடல்ல தான் தினசரி போறோம், தினசரி போய் வியாபாரம் செய்யறோம், இந்த கப்பல்ல தான் ஓட்டிட்டு இருக்கிறோம். ஆனா இதை போல ஒரு புயல் காற்று இந்த மாதிரி ஒரு கடல் கொந்தளிப்பு வந்ததே இல்லை. ஆனா வந்திருக்குதுன்னா இதற்கு யாரோ ஒருத்தன் காரணம் அப்படின்னு சொல்லி, யாரு காரணம்னு தெரியலையே. அந்த கப்பல் தலைவன் பாத்தீங்கன்னா அப்படியே தலையை பிச்சுக்கிட்டு அவன் புலம்பிட்டு உட்கார்ந்துருக்கான். யார்தான் காரணமோ இதற்கு, யார்தான் காரணமோ, உன்னில் யார்தான் காரணமோ இதற்கு, யார்தான் காரணமோ. புயலும் வேகமா வீசுது பாரி, புயலும் வேகமா வீசுது பாரி, அயராது அலையும் இறைவதை கேளீர், அயராது அலையும் இறைவதை கேளீர். யார் செய்த பாவம் நாம் அறியோமே, யார் செய்த பாவம் நாம் அறியோமே, யார் அந்த பாவி என்று அறியோமே, யார் அந்த பாவி என்று அறியோமே. ஐயோ கடவுளே, இது என்ன பயங்கரமான ஒரு சோதனையா இருக்குது, எனக்கு ரொம்ப வேதனையா போச்சது. யாரு காரணம்னு தெரியல, எப்படி கரை சேருவது, எப்படி தப்பிச்சு பிழைப்பது என்று சொல்லி ஒன்றும் அறியாதவனாக அந்த மாலுமி காணப்பட்டான். அப்பொழுதுதான் அவனுக்கு ஒரு யோசனை வந்தது, யாரு காரணம் என்று சொல்லி சீட்டு போட்டு பார்த்து விடலாம் என்று சொல்லி. இப்பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி, பதில் சொல்லாதவங்க ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா முடியலன்னா மற்றவங்க சொல்லலாம். சீட்டு போடுதல் விரோதங்களை ஒழித்து பலவான்களின் நடுவே சிக்கறுக்கும். இந்த வசனம் எங்க இருக்கு? நீதிமொழிகள் எத்தனாம் அதிகாரம் எத்தனாம் வசனம்? 18 வாங்க. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இருக்கு. சீட்டு போடுதல் விரோதங்களை ஒழித்து பலவான்களின் நடுவே சிக்கு அறுக்கும் அப்படின்னு சொல்லி. வெரி குட் வெரி குட் வெரி குட், சொல்லாமலே தட்டிட்டீங்க, ரொம்ப சூப்பர், அழகா இருக்கு. நல்லா கவனிங்க. இந்த சீட்டு போட்டாச்சுன்னா சிக்க இருக்கும்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? இந்த யோனா இருந்த கப்பல் உள்ள கப்பல் மாலி யோசனை பண்ணாரு, சீட்டு போட்டு பார்த்துடலாம். பாருங்க, அந்த கப்பல்ல எத்தனை பேர் இருந்தாங்களோ அதுல போடப்படல, அத்தனை பேரும் அந்த சீட்ல எழுதப்பட்டுச்சு. எல்லாரையும் ஒரு நம்ம பாணியில சொல்ல போனா ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா குலுக்கி அந்த சீட்டை எடுக்க போறாங்க. எல்லார் முகமும் எப்படி இருந்திருக்கும்? அப்படியே பயங்கரமா இருக்கு. என்னடா யார் பேர் விழ போதோ தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாரும் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு சொல்லி அந்த மாலும் ஒரு சீட்டை எடுத்தாரு. அந்த சீட்டை பிரிச்சு வாசித்தா அதுல எழுதப்பட்டு இருந்துச்சு யோனா. அவ்வளவுதான். யோனாவை தவிர எல்லாருக்கும் எப்படி இருந்திருக்கும்? சந்தோஷம், பரவாயில்ல, நல்ல வேலை நம்ம பேரு வரலன்னு சொல்லி. சரி, இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க போறது, பிரைஸ் கிடையாது. ஒரு வேலை இந்த பந்தல்ல இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கோம், ஒரு பிரச்சனை வந்துட்டு இந்த பந்தல்ல இருக்கவங்கள யாரு காரணம், எங்களையும் சேர்த்து மேடையில் இருக்கவங்களாம் சேர்த்து எல்லாரும் பேரையும் சீட்ல எழுதி போட்டாச்சு. ஒரு வேளை உங்க பேர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
என்ன சொல்லுவீங்க? நீங்களா இருந்தா என்ன 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 பண்ணுவீங்க? என்ன சொல்லுவீங்க? நான் இல்லை அப்படிம்பீங்க. இல்லைன்னா மேடையில் இருக்கவங்க நல்லா என்ன செய்யலை, சீட்டை சரியா குலுக்கல, இல்லைன்னா ஒழுங்கா பேர் எழுதல, அப்படி சொல்லுவீங்கல்ல. அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த யோனா இருக்கார் பாத்தீங்களா, யோனா ரொம்ப நல்ல மனுஷன். அவன் யாரையும் குறை சொல்லல. நீ தான் காரணம், நல்லா சீட்டை நோடுற குளிக்க போடியா, எப்படி என் பேர் வரலாம், என் பேர் நீ ஏன் எழுதலாம், எந்த சொல்லும் சொல்லல. அமைதியா அந்த மாலுமிட்ட ஒரு அழகான பதில் சொன்னான். என்ன பதில் சொன்னான் தெரியுமா? காரணம் நான் தானே ஐயா, காரணம் நான் தானே, வேறெவர் பழியும் இல்லை, முழு காரணம் நான் தானே. வார்த்தையை கேளாமல் அவர் சொன்ன இடம் அது செல்லாமல், ஆண்டவர் வார்த்தை கேளாமல் அவர் சொன்ன இடம் அது செல்லாமல், தப்பித்து நானும் ஓடி வந்தேனே, தப்பிதம் செய்தேனே, இப்போ தப்பவும் முடியலையே. கப்பல் தலைவரே, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், வேற யாருமே காரணம் கிடையாது. அதனால அந்த சமுத்திரம் அடங்கணும்னு சொன்னா, இந்த காற்றெல்லாம் அமைதலாகணும்னு சொன்னா, அதற்கு ஒரு வழியும் நான் சொல்றேன். என்னைய கையையும் காலையும் கட்டி சமுத்திரத்துல தூக்கி போட்டுருங்க. இவனே சொல்லிட்டான். அங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, யாரு காரணம்ங்கிறதான். ஆனா இவன் காரணமும் நான் தான், அதற்கு ஒரு வழியவும் சொல்லி கொடுத்துட்டான். என்னை தூக்கி சமுத்திரத்துல போட்டுருங்க, இந்த சமுத்திரம் என்ன செஞ்சிடும், அடங்கி விடும் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை பாருங்க, ஒரு சின்ன கேள்வி கேட்டாவா, இயேசு சாமி யாரை சமுத்திரத்தில் எரிய சொன்னாரு? இயேசு சாமி யாரை சமுத்திரத்தில் போட சொன்னாரு? வாங்க 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 வாங்க, நீங்களும் வாங்கம்மா, 2 பேரும் வந்துருங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த கப்பல் தலைவனுக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, நல்லா கவனிக்கணும். நல்ல சில சத்தியத்தை நீங்க கவனிக்கணும்ல. பாருங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய தீர்க்கதரிசி ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில. இவன் தான் கப்பல்ல உள்ளவங்களெல்லாம் காப்பாற்றணும். ஆனா இவன் கப்பல்ல உள்ளவங்களை காப்பாத்தல. ஆனா அந்த கப்பல்ல பயணம் செய்த அநேகர் என்ன செஞ்சாங்க தெரியுமா, யோனாவை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்களாம். வேதத்தில் அப்படிதான் போட்டிருக்கு. அவனை காப்பாத்துறதுக்காக வேகமா தண்டு வலிச்சாங்க, எப்படியாவது எல்லாரும் கரை சேர்ந்தன்னு சொல்லி. ஆனா முடியல. கடைசியா யோனா சொன்னதை போல யோனாவை தூக்கி அப்படி சமுத்திரத்துல போட்டாங்க. அந்த சமுத்திரம் என்ன செஞ்சிருச்சு, அப்படியே என்ன செஞ்சிருச்சு, சைலண்ட் ஆயிருச்சு. நல்லா கவனிங்க. இது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்த யோனா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னோடியாக வந்தவர். எப்படி அப்படின்னு சொன்னா, இந்த யோனா பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த கப்பல்ல எத்தனை பேர் இருந்தாங்களோ தெரியாது, எத்தனை ஜனங்கள் இருந்தாங்களோ தெரியாது. ஆனா இந்த யோனா யோசித்தாரு, நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் மடிந்து போனாலும் பரவாயில்ல, நான் அழிந்து போனாலும் பரவாயில்ல, என் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, இந்த கப்பல்ல இருக்கிற எல்லாரும் காப்பாற்றப்படணும். இந்த கப்பல்ல இருக்கிறவங்க காப்பாற்றப்பட்டு அவங்க அந்த கரைக்கு போய் சேர்ந்துடணும். அவங்க கரை சேர்க்கறதுக்காக என் ஜீவனை கொடுக்கறது நான் தயார்னு சொல்லி அவர் கப்பல்ல இருந்து சமுத்திரத்தை ஏறி தன்னை அர்ப்பணிச்சார். பாத்தீங்களா? இதே போலத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் காப்பாற்றுவதற்காக பாவ கடல்ல இருந்து தப்பிக்க வைத்து அந்த நித்திய ஜீவகரலை சேர்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னையே பலியாக கொடுக்க முடியா இந்த உலகத்துல இறங்கி நான் செத்தாலும் பரவாயில்ல, என் ஜீவனை கொடுத்தாலும் பரவாயில்ல, என் ஜனங்கள் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள், இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் எப்படியாவது அந்த நித்திய ஜீவகரையில சேருன்னு சொன்னாரு. எவ்வளவு பெரிய அன்பு பாத்தீங்களா? அந்த அன்புக்கு ஈடு என எதுவுமே கிடையாது. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ,
ஏரி கிணறோ உம்மை செந்நிறமாக்கினரோ அப்போதும் அவர்கள் வேண்டினீரோ அன்போடு அவர்களை கண்டிருந்தோம் அப்பா உம்மந்து பெரிதே அப்பா உம்மந்து பெரிதே ஒருவேளை ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி வந்த யோனா ஆண்டோட சத்தத்தை கேட்கல. ஆனா ஆண்டவர் அங்க ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரு. ஆண்டவரால படைக்கப்பட்ட மனுஷனும் மனுஷியும் வேதத்துல பாருங்க நிறைய இடத்துல ஆண்டவர் சொல்ல கேட்கவே இல்லை. ஆனா ஆண்டவரால படைக்கப்பட்ட சின்ன சின்ன மிருகங்கள் கூட இயற்கை கூட ஆண்டோட சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சிடும். அவர் சொன்ன ஆகும், அவர் கட்டளையிட இறையாதனா இறையாது, அமைதியானா அமைதியா இருக்கும். ஆனா ஆண்டவரால அவருடைய சாயல்ல அவருடைய சுவாசத்தை பெற்றுக்கொண்டு வாழுகிற நீங்களும் நானும் ஆண்டவருக்கு என்ன செய்யறது இல்ல, கீழ்ப்படியதில்லை. அங்க ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரு. அது அந்த ஆழ்கடல வாழக்கூடிய ஒரு பெரிய மீன். அதை கர்த்தர் ஆயத்தம் செஞ்சு வச்சிருந்தாரு. யோனாவுக்காக காத்திருந்துச்சு. அந்த மீன் அப்படியே யோனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. வருகுது வருகுது மீன், வருகுது வருகுது மீன், ஆண்டவர் அனுப்பிய பெரிய மீன், ஆழ்கடல் வாழும் அழகிய மீன். வாழை ஆட்டி துடுப்ப அசைச்சு அழகா வருவத பாரு. வாழை ஆட்டி துடுப்ப அசைச்சு அழகா வருவத பாரு. வேலைய மறந்த யோனாவத்தை விரைவாய் வருகிறது பாரு. வேலைய மறந்த யோனாவத்தை விரைவாய் வருகிறது பாரு. நாலாபுரமும் கண்ணை உருட்டி நல்லா தேடுது பாரு. நாலாபுரமும் கண்ணை உருட்டி நல்லா தேடுது பாரு. நாதா உந்தன் சொற்படி கேட்டு நளினம வருவத பாரு. நாதா அவரின் சொற்படி கேட்டு நளினம வருவத பாரு. யோனாவின் பக்கம் வந்து அவனை உற்று பார்க்குது பாரு. யோனாவின் பக்கம் வந்து அவனை உற்று பார்க்குது பாரு. யோசனையாக வாய திறந்து விழுந்தது அங்கே பாரு. யோசனையாக வாய திறந்து விழுந்தது அங்கே பாரு. போகுது போகுது மீன், போகுது போகுது மீன், வந்த வேலைய ஜல்திய முடிச்சு வந்த வழியில சந்தோஷத்தோடு இப்ப யோனா எங்க இருக்காரு? யோனா எங்க இருக்காரு? மீன் வயிற்றுக்குள்ள இருக்காரு. நீங்களாம் எங்க இருக்கீங்க? நீங்க எல்லாம் பந்தலுக்குள்ள இருக்கீங்க. அவன் என்ன சிலர் பாத்தீங்கன்னா ஆளுங்க தான் இருப்போம் அப்படின்னு நினைவுகள்லாம் வேற பக்கம் போயிடும். பரவாயில்ல. யோனா மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறாரு. இப்பொழுதுதான் ஆண்டவரை நினைத்து பார்க்கிறாரு. நாமல் கூட சில நேரங்கள் நல்லா இருக்கும்போது ஆண்டவரை தேடுறது கிடையாது, ஆண்டவரை பற்றி நினைக்கிறதும் கிடையாது, ஆண்டவருடைய சிந்தனை வருவதில்லை. ஆனா எப்பவாவது துன்பம் வந்தா, எப்பவாவது போராட்டங்கள் வரும்போதுதான் ஆண்டவரை தேடுறோம். அது ஏன்னு கேட்டா அது ஒரு வசனமும் சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகத்துல இருக்குது, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆண்டவரே சொல்லிட்டாரு எப்பதான் கூப்பிடணும். ஆபத்து வந்தா கூப்பிடுன்னு சொல்லியிருக்காருல்ல. அதனால ஆபத்து வந்தா ஆண்டவரை கூப்பிடுவோம், இல்லைன்னா ஆண்டவர் என்ன செய்யறது இல்ல, கூப்பிடுறது இல்ல. ஆனா பாருங்க, இவன் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்றான். அது என்ன விண்ணப்பம் தெரியுமா? 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நெருக்கம் சூழ இருக்கும் என்னை உருக்கம் கொண்டு பாரும் ஐயா, பாதாள வயிற்றில் கடந்த
கைவிடப்பட்டேன், உம் சமூகம் விட்டு துரத்தப்பட்டேன். ஆனாலும் இன்று நான் உண்மையாக ஆலயம் தன்னை நோக்குகிறேன். நெருக்கம் சூழ இருக்கும் என்னை சூழ்நிலையை நான் மாட்டிக் கொண்டிருக்கிறேன். சிக்கல்ல தவித்துக் கொண்டிருக்கிறேன். பாதாளத்துல படுக்கை போட்டிருக்கிறேன். ஆளிகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. குடலெல்லாம் என்னை சுற்றி கொண்டிருக்கிறது. ஆனாலும் இப்படிப்பட்ட துன்பமான நேரத்திலையும், இந்த ஒரு போராட்டமான சூழ்நிலையிலையும், கஷ்டமான நேரத்திலையும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்று சொல்லி யோனா சொன்னாரு. ஒருவேளை நீங்க நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு சின்ன ஒரு நெருக்கடி வந்தா கூட பாருங்க, ஆலயத்தெல்லாம் மறந்துடுவாங்க. முதலாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னா வேதம் வாசிக்கிறத மறந்துடுவோம், அப்புறம் பிரேயரை மறந்துடுவோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சர்ச்சைக்கு போறதையும் மறந்துடுவாங்க. ஆனா இங்க நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான், பாதகமான ஒரு நேரம் தான், ஒரு ஆபத்தான இடம் தான். ஆனா கூட பாருங்க, இன்னும் உடைய ஆலயத்தை நோக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. ஒருவேளை நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு வந்து ஆலயத்துக்கு வாஞ்சையா நம்ம தேடி வந்திருக்கிறோம் யோசித்து பார்க்கணும். சங்கீதங்களின் புஸ்தகத்துல 122 சங்கீதம் 1 வசனம்லாம் தெரிந்த ஒரு சங்கீதம் தான். போவோம் வாருங்கன்னு சொன்னபோது சர்ச்சைக்கு போனா என்ன இருக்கணும்? ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். ஏன்னா அவ்வளவு பெரிய சந்தோஷம், 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 ஆனந்தம், ஆனந்தம், சந்தோஷம், சந்தோஷம், ஆனந்தம், ஆனந்தம், சந்தோஷம், சந்தோஷம், ஆனந்தம், ஆனந்தம், சந்தோஷம், ஆனந்தம், ஆனந்தம். சட்டி பெல்லு அடிச்சிருச்சு, காதுக்குள்ள குடிச்சிருச்சு, சட்டி பெல்லு அடிச்சிருச்சு, காதுக்குள்ள குடிச்சிருச்சு. சர்ச்சைக்கு போகணும்னா இல்லை இல்லா சந்தோஷம், சர்ச்சைக்கு போகணும்னா இல்லை இல்லா சந்தோஷம், 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 ஆனந்தம், ஆனந்தம், சந்தோஷம், சந்தோஷம், ஆனந்தம், ஆனந்தம். புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போகும்போது சந்தோஷம், புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போகும்போது சந்தோஷம், புது பாட்டு பாடும்போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷம், புது பாட்டு பாடும்போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷம். சந்தோஷம், சந்தோஷம், ஆனந்தம், ஆனந்தம், சந்தோஷம், சந்தோஷம், ஆனந்தம், ஆனந்தம். ஆண்டவரை துதிக்கும் போது அளவில்லாத சந்தோஷம், ஆண்டவரை துதிக்கும் போது அளவில்லாத சந்தோஷம், ஆராதனை செய்யும் போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷம், ஆராதனை செய்யும் போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷம். சர்ச்சு பெல்லு அடிச்சிருச்சு, காதுக்குள்ள குடிச்சிருச்சு, சர்ச்சு பெல்லு அடிச்சிருச்சு, காதுக்குள்ள குடிச்சிருச்சு. சந்தோஷம், சந்தோஷம், ஆலயத்தை நேசிக்கணும், ஆலயத்தை வாஞ்சிக்கணும். பண்டிகைகள் கொண்டாடினா போதாது, ஆண்டவருக்கு காணிக்கைகளை கொடுப்பது போதாது, ஆண்டவருக்கு என்று சொல்லி ஏதாவது செய்கிறேன் என்பது போதாது. நமக்காக ஆண்டவரால் கட்டி கொடுக்கப்பட்ட, மிஷனரிகளால் உருவாக்கி கொடுக்கப்பட்ட ஆலயத்தை நேசிக்கணும், ஆலயத்தை வாஞ்சிக்கணும். முதல் மணி அடிக்க முன்னால ஆலயத்துக்கு வரணும். ஒருவேளை நம்ம யோசித்து பார்ப்போம், எத்தனை பேர் நம்ம வந்து முதல் மணி அடிக்கும் போது ஆலயத்துல இருப்போம்? யோசித்து பாருங்க. நிறைய பேர் வந்து பெல் அடிச்ச பிறகு அப்படியே மெதுவாக வருவாங்க. நம்முடைய ஆலயத்துக்கு வந்து எப்பவும் வரலாம், எப்பவும் போகலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, அப்படி போகக்கூடாது. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த சினிமா தியேட்டர்லாம் உண்டு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சீட்டு முடிஞ்சோடனே வெளியே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். என்ன போர்டு தெரியுமா? ஹவுஸ்ஃபுல். அங்கே அதுக்கு மேலே யாரும் உள்ள என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஆனால் என்னைக்காவது நம்ம சர்ச்சில் ஹவுஸ்ஃபுல்னு போர்டு வச்சுருக்காங்களா? வைக்கிறது இல்லை பார்த்தீங்களா? அதனால் எப்பவும் போகலாம், எப்பவும் வரலாம். நிறைய பேர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? லேட்டாக போகிறது, முந்தி வந்துடுறது. ஆனால் ஆலயத்துக்கு வந்து சீக்கிரமாக போகணும். ஆனால் முடிந்த பிறகு நின்று நிதானமாக ஆசீர்வாத ஜெபம் சொன்ன பிறகு தான் வரணும்.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் ஜெபம் சொல்லி முடிச்சு கண்ணை திறந்து பார்த்தா பாதி பேர் இருக்க மாட்டேங்காங்க. நாங்களாம் உபதேசியார் தான் எங்கள் சர்ச்சைகளில், நாங்களாம் சபை ஊழியராக தான் இருக்கிறோம். ஆசீர்வாத ஜெபம் சொல்லிட்டு இப்படி கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா வைங்களேன், பாதி பேர் எஸ்கேப் ஆயிடுவாங்க. அப்படி சில பேர் இப்படி தான் ஒருத்தர் எங்கள் ஊரில் தான், உங்கள் ஊரில் இல்லை, எங்கள் ஊரில் ஆசீர்வாத ஜெபம் சொல்லமுன்னாலும் ஓடிடுவார். அவரை பார்த்து ஒரு நாள் கேட்டேன், என்ன இந்த ஆசீர்வாத ஜெபம்னால சொல்லமுன்னாலும் ஓடிடுறீங்க அப்படின்னு. அவர் அதுக்கு அழகான ஒரு தத்துவம் சொன்னார். ஆசீர்வாத ஜெபம் சொல்லும் போது உள்ளே இருந்தோம்னா பெரிய ஆபத்துன்னார். என்னடா இது ஆசீர்வாதம் சொல்லும்போது என்ன ஆபத்துன்னு கேட்டேன் அவர்கிட்ட. அவர் தான் ஒரு காரியம் சொன்னார். இங்கே பாருங்க தம்பி, வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த ஆசீர்வாதம் சொன்ன உடனே ஒரு பாட்டு பாடுறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் பிரச்சனைன்னாரு. அது என்னையா பிரச்சனை? நம்முடைய ஆண்டவருக்கு வேத புஸ்தகத்தில் என்ன பேர் தெரியுமா? ஜெபத்தை, சத்தமா சொல்லுங்க, ஜெபத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிறவர். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆனா அப்போ ஒரு ஜெபம் பண்றோம் பாத்தீங்களா, என்ன ஜெபம் தெரியுமா? ஆசீர்வாத ஜெபம் சொல்லி முடிச்ச உடனே ஒரு பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு தெரியுமா? தேவ ஆசீர்வாதத்தோடே அப்படி ஒரு பாட்டு பாடுறோம்ல. அவர் சொன்னார், தெளிவா சொன்னாரு. உபதேசர் ஆரம்பிக்கிறார். பாட்டை எப்படி ஆரம்பிப்பார் தெரியுமா? நான் தான் உபதேசர் வச்சுக்கோங்களேன். இப்ப நான் ஆரம்பிப்பேன், நீங்க படிக்கணும், சரியா? தேவ ஆசீர் எப்படி 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 பாத்தீங்களா? அவர் சொல்றாரு, இந்த ஜெபத்தை மட்டும் ஆண்டவர் கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வந்துடும். அதனாலதான் நான் அப்படி ஓடிடுறேங்க பாருங்க. ஆசீர்வாத ஜெபம் சொல்ல முன்னால போறதுக்கு அவர் ஒரு காரணம் சொல்றாரு. சில அக்காமாரை பாருங்க, இந்த பண்டிகைலாம் நிறைய வந்திருக்கீங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணி சூப்பரா வந்திருக்கீங்க. சில அக்காமாரை பாத்தீங்கன்னா அன்னைக்கு வரைக்கும் நல்லா தான் பேசியிருப்பாங்க. ஆனா அன்னைக்கு பாருங்க கையை கொஞ்சம் ஆட்டி ஆட்டி பேசுவாங்க, பாத்திருக்கீங்களா? கையை ரொம்ப ஆட்டுவாங்க. என்ன ஊர்ல இருந்து எப்போ வந்தீங்க? அப்புறம் நேத்தே வந்தாச்சா? அப்புறம் என்னைக்கு ஊருக்கு கிளம்பணும் அப்படிம்பாங்க. அப்படி கையை ரொம்ப ஆட்டுறாங்கன்னா புதுசா என்ன போட்டிருக்காங்க? புதுசா வளையல் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். சில அக்கா பாருங்க அப்படி இந்த தலையை ரொம்ப ஆட்டி ஆட்டி பேசுவாங்க. அப்புறம் வேற என்ன விசேஷம், பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா? அப்படியா, நாங்க நேத்தே வந்துட்டோம்ல அப்படிம்பாங்க. தலையை ரொம்ப ஆட்டுறாங்கன்னா கம்மல் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இன்னும் சில அக்கா மாதிரி பாருங்களேன், முக்காடை போட்டு போட்டு பார்ப்பாங்க, முக்காடு தலையில் என்ன செய்யாது, அது நிற்கவே நிற்காது. ஏன்னா புதுசாக செயின் போட்டிருப்பாங்க. அதை கண்டிப்பாக 4 பேர் ஏதாவது என்ன செஞ்சிடணும், கேட்டணும். அப்படி இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஏன்னா நம்ம கிறிஸ்தவங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்காங்கல்ல. பேர் கிறிஸ்தவங்க, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்க, இன்னொன்று என்னது பண்டிகை கிறிஸ்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க பண்டிகைக்கு வருவாங்க. எங்க ஊர் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு பேரு பனையடிப்பட்டி. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா பாம்பேல அங்கங்க இருப்பாங்க. பண்டிகைக்கு வருவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையை லேசா பொருத்தி விட்டு அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அவங்க பாம்பேக்கு போயிடுவாங்க. இங்க கடந்த பாட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி சில பேர் இருக்காங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஆலயத்தை ரொம்ப ரொம்ப என்ன செய்யணும், நேசிக்கணும். ஆலயத்தை வாஞ்சிக்கணும். பண்டிகை கிறிஸ்தவங்களா இருக்கக்கூடாது. ஒரு நாள் இப்படித்தான் ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல ஒரு நல்ல ஒரு பண்டிகை நடந்துச்சு. அந்த பண்டிகைக்கு பேர் என்ன தெரியுமா? குருத்தோலை ஞாயிறு. என்ன ஞாயிறு? குருத்தோலை ஞாயிறு. அன்னைக்கு நல்லா பாட்டெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல ஒரு தாத்தா இருந்தாரு, நல்ல வயசானவர். அவர் பேர் தாவீது தாத்தா. என்ன தாத்தா? தாவீது தாத்தா. தாவீது தாத்தாவுக்கு பாத்தீங்கன்னா இந்த பழைய பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு அந்த மைக் செட்டுக்காரர் நல்லா பாட்டெல்லாம் போட்டுட்டு இருந்தாரு. இவர் உட்காந்து ஒரு வாரம் உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருந்தாரு. அப்பதான் ஒரு நல்ல ஒரு பாட்டு, அழகான பாட்டு அங்க வந்தது. அது என்ன பாட்டு தெரியுமா? குருத்தோலை ஞாயிறுனா உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? குருத்தோலை ஞாயிறுனா என்ன பாட்டுமா பிடிக்கும்? ஓசன்னா பாடுவோம் பாத்தீங்களா? அந்த பாட்டு வந்துச்சு. அந்த பாட்டுல யாரு பேர் வரும்? தாவீது தாத்தா பேர் வரும் பாத்தீங்களா? இவர் அப்படியே அசந்து உட்காந்து, ஏன் நம்ம பேரெல்லாம் சொல்லி பாடுறாங்களப்பா, அழகா உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருந்தாரு. ஆனா இப்ப நம்ம மைக் செட் இருக்காங்களா அண்ணா? உங்க பேர் என்னண்ணே? பிரபு அண்ணன் இருக்காரு. இவர் கையில ஒரு பென் டிரைவ் ஒன்று வச்சிருப்பாரு. இவர் அதை மாட்டி விட்டு இவர் வாட்டுக்கு எங்க போயிருவாரு, திருநெல்வேலிக்கெல்லாம் போயிட்டு வந்துருவாரு. அது வாட்டு பாடிட்டு இருக்கும். நான் சொல்றது இந்த காலம் கிடையாது, அந்த காலம். அந்த காலத்தில் ஒரு ரெக்கார்டு பிளேயர் இருக்கும், பார்த்துருக்கீங்களா யாராவது? அப்படி ஒரு வட்டமா இருக்கும். அப்போ இவர் தண்ணி குடிக்க கூட போக முடியாது. ஏன்னா அதில் ஓடியில் என்ன இருக்கும், சின்ன சின்ன கீரல் இருக்கும். அதில் போய் அந்த முள்ளு மாட்டிக்கணும், அதை தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால பக்கத்தில் தான் இருப்பார். இந்த பாட்டு போடும்போது பார்த்து பாருங்க, அவர் ரொம்ப தாகம் அதிகமாயிருச்சு. அவர் தண்ணி குடிக்க போயிட்டாரு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு கீரல் இருந்துச்சு. அந்த கீரலை போய் முள்ளு வசமா மாட்டிக்கிட்டு அது எப்படி பாடிச்சு தெரியுமா? ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. குருத்தோலை ஞாயிற்றெல்லாம் ஒரு வாரம் பணிவோம், குருத்தோலை ஞாயிற்றெல்லாம் கோடியாருள் பெற்று நாம் கிரியை
பார்த்தாரு. இது வரைக்கும் இந்த ஊர்ல என்னைய தாத்தா அப்படிங்கிறதுக்கு மேல மரியாதை எல்லாம் யாருமே பேசினதில்ல. எவனோ ஒருத்தன் இந்த பெட்டிகளை உட்காந்துக்கிட்டு எல தாவீது எல தாவீதுன்னு கூப்பிடான்னு சொல்லி டம்முன்னு படித்து என்ன செஞ்சாரு, உரைச்சு போட்டாரு. ஏன்னா அவர் என்ன கிறிஸ்தவர், அவர் பண்டிகை கிறிஸ்தவருக்கு தாவீதையும் தெரியாது, அந்த இதையும் தெரியாது. அவர் பேர் மட்டும்தான் தாவீதுன்னு தெரியும். ஆனா பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரை நேசிச்சு ஆலயத்துக்கு வந்தா யாரெல்லாம் இதயம் நொறுங்கி ஆலயத்துக்கு வராங்களோ ஒரு ஆறுதலான ஒரு தெய்வம் இங்க உண்டு. அண்ணான்னு சொல்லி ஒரு அம்மா இருந்தாங்க, இதயம் நொறுங்கி வந்தாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார் இல்லையா, அதே ஆறுதல் செய்கிற ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறாரு. இதயம் நொறுங்கி ஆதரவும் அவரே, இதயம் நொறுங்கி ஆதரவும் அவரே. மனுஷனும் மனுஷியும் ஆண்டவருக்கு ஒரு நாளும் கீழ்ப்படியவே இல்லை. ஆனால் ஆண்டவரால் படைக்கப்பட்ட விலங்குகளும் ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட பறவைகளும் மீன் இனங்களும் இயற்கையும் எதிர்த்து பேசாம அப்படியே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தது. ஆண்டவர் மீனை வாடினார், வந்தது, வாயை திறந்துச்சு, விழுங்குச்சு, பத்திரமா வச்சுக்கொண்டார், பத்திரமா வச்சிருந்தது. இப்பொழுது கரையில போய் துப்புன்னு சொன்னாரு. எந்த விதமான சேதமும் இல்லாம, எந்த விதமான துயரமும் இல்லாம அந்த யோனாவை அந்த மீன் கரையில வந்து கக்கியது. ஒருவேளை வேதத்துல பாத்தீங்கன்னா காகம், புறா, கழுத இதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியும். ஆனா ஆண்டவரால் படைக்கப்பட்ட மனுஷன், அதுவும் குறிப்பா ஒரு தீர்க்கதரிசியாய் ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கல. அந்த மீன் பத்திரமா வச்சிருந்தது. இப்ப பாருங்க, அந்த மீன் கரையில போய் கக்குனுச்சு. சொன்னார், ஆண்டவர் சொன்னாரு, எந்த சேதமும் இல்லாம அப்படியே கொண்டு வந்து போட்டுச்சு. ஆண்டவர் இப்ப மீண்டும் திரும்பவுமாக யோனாட்ட இரண்டாவது முறையாக பேசுறாரு. என்ன சொன்னாரு? யோனா யோனா கேளப்பா, யோசனை இன்னும் ஏனப்பா, எதிராய் நினைவே செல்லப்பா, எதிரான வார்த்தை சொல்லப்பா. கொண்டு வந்திருக்கிறேன். அதனால நீ திரும்பமாக இரண்டாவது நான் சொல்கின்ற வார்த்தையை கேட்டு அந்த மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமா நான் சொன்ன வார்த்தையை நீ அப்படியே சொல்ல வேண்டும் என்று சொல்லி இரண்டாவது முறையாக யோனாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு. இவன் நினைக்கிறான் நம்ம ஒண்ணு நினைச்சா இங்க வேற ஒண்ணு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். சில பேர் சில நேரம் பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை எய்ம் பண்ணி இப்படிதான் நடக்கும் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா பாத்தீங்கன்னா அது வேற ஒரு விஷயம் நடந்துரும். இப்படிதான் ஒருத்தன் வந்து ஒரு ஊருக்கு விருந்துக்கு போனான், ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போயிட்டான். அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பிள்ளைகள் இருந்தாங்க. இவன் திடீர்னு சொல்லி விருந்தாளியாக வந்துட்டான். ஏன்னா அந்த வீட்டுக்காரனுக்கு வந்து கூட படித்தவன். திடீர்னு சொல்லி வந்த உடனே அந்த வீட்டுக்காரனை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உபசரிப்படியே, வாடா என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி மனைவிட்ட போய் சொன்னான். இங்கே பாரு, என் ஃப்ரெண்டு வந்திருக்கிறாரு. அப்படியா, ஃப்ரெண்டு வந்திருக்காரா, ரொம்ப சந்தோஷம், அவர் நீங்க நம்ம வீட்டில் தான் தங்க போறாரு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், தங்கிட்டு போட்டோம். அப்பதான் சொன்னா, இல்ல நம்ம தான் அவருக்கு இன்னைக்கு ஏதாவது சமைச்சு போடணும் அப்படின்னு. இவன் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டான். ஆமா,
தேவையில்லாமல் திருதுப்புன்னு யாராவது வருவாங்க, இது சமைச்சு போடணுமா அப்படின்னு உடனே பாருங்க, இவன் பசியோட வந்து மெயின் காலில் உட்காந்துருக்கான். இவன் ரொம்ப இதாயிருச்சு. உடனே மனைவியை பார்த்து சொன்னாங்க, பாரு வந்திருக்கிறது என் ஃப்ரெண்டு, அவனை திடீர்னு வெளியே போடா அப்படின்னு சொல்ல முடியாது, அதனால நம்ம ஒரு யோசனை பண்ணி இவனை அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி பிள்ளைங்களாம் சேர்ந்து ஒரு யோசனை பண்ணாங்க. அப்பதான் இவன் சொன்னா, அங்க பாரு அவன் ஃப்ரெண்டு பாத்தியா, நீ வெளியே போன்னு சொல்ல முடியாது, நம்ம ஒரு ஆக்ட் பண்ணிடலாம்னு சொல்லி இவன் சொன்னா, மனைவியை பார்த்து சொன்னான், நீ என்ன செய்ய, அரிசியை கொட்டுற மாதிரி நடி, அரிசியை கொட்டக்கூடாது, அரிசியை கொட்டுற மாதிரி நடிக்கணும். நீ நான் என்ன செய்வேன் தெரியுமா, உன்னை அடிக்கிற மாதிரி நடிப்பேன், பிள்ளைங்களாம் அழுகிற மாதிரி நடிக்கணும், என்ன நடக்குன்னு பார்த்துலாம் சொல்லி இவன் பசியோட உட்காந்துருக்கான். இங்க உள்ள ஒரு பயங்கரமான நாடகம் நடந்துட்டு இருக்கு. திடீர்னு ஒரு சத்தம் கேட்க, உள்ளன்னு சத்தம் வருது. ஐயோ இங்க பாருங்க அரிசியை கொட்டிட்டேனே, இங்க பாருங்க உங்க ஃப்ரெண்டு வந்திருக்காரு, நல்லா சமைக்கலாம் நினைச்சேன், அரிசியெல்லாம் கொட்டி போச்சுங்க. இவன் உடனே அடிக்கல, ஆனா அடிக்கிற ஒரு ஆக்ட் பண்றான். ஏன் இப்படி அரிசியை கொட்டின, என் ஃப்ரெண்டு வந்திருக்கான், சமைச்சு போட வேண்டாமா, பிள்ளைங்களும் எப்பா அடிக்காதீங்கப்பா, அம்மா அடிக்காதீங்க, அம்மா அடிக்காதீங்க. இந்த வந்தான் பாத்தீங்களா விருந்துக்கு, இவன் நொந்துட்டான். நல்ல வீட்டில் வந்து சேர்ந்தான்னு சொல்லி அவனை கூப்பிட்டு சொன்னான், டேய் என்னையால உங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் வேண்டாம், நான் எங்கேயா போய் சாப்பிட்டுக்கிடுவேன், நான் எங்கேயா தங்கிக்கிடுவேன், என்னையால உனக்கு ஒன்றும் பிரச்சனை வேணும்னு சொல்லி பயங்கர கோபம் அவனுக்கு. கோபத்தில் அவன் வெளியே போயிட்டான். அவன் வெளியே போனதுதான் பாருங்க, இதெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல. எல்லாம் மெயின்களுக்கு வந்தாங்க, பயங்கர கும்மாளம். ஒன்று அவன் சொன்னான், எங்க நான் எங்க அரிசியை கொட்டவாங்க செஞ்சேன், நான் எப்படி நடிச்சேன் பார்த்தீங்களா அரிசியை கொட்டுற மாதிரி. உன்னை இவன் சொன்னான், நான் என்ன உன்னை அடிக்கவா செஞ்சேன், நான் உன்னை அடிக்கிறவங்க எப்படி நடிச்சேன். பிள்ளைங்கெல்லாம் எப்பா நாங்க எப்படிப்பா நடிச்சோம், நாங்களாம் அளவா செஞ்சோம், நாங்களும் எப்படி அழுகிற மாதிரி நடிச்சோம் சொன்னான் பாத்தீங்களா. இந்த வெளியே போனா பாருங்க, அவன் சுவாயிங்கன்னு உள்ள வந்துட்டான். அவன் சொன்னான், டேய் நான் எங்க போகவா செஞ்சேன், நானும் போற மாதிரி என்ன செஞ்சேன், நானும் போற மாதிரி நடிச்சேன்டா, இங்க தான்டா இருக்கேன் அப்படின்ட்டான். அப்படி நம்ம ஒண்ணு நினைச்சதா செஞ்சோம்னா அங்க வேற ஒன்று நடக்கும். இந்த யோனை நினைச்சான், இவன் நினைச்சிட்டு இருந்தான், வேற மாதிரி நடந்துருச்சு. இப்ப ஆண்டோடைய வார்த்தைக்கு இரண்டாவது விஷயம் நம்ம கீழ்ப்படியலனா ஆபத்து அதிகமாயிரும் சொல்லி நேர அந்த நினிவே நகரத்துக்குள்ள போய் அவன் பிரசங்கம் பண்ணான். அன்பான நினிவே குடிமக்களே, அடியேன் சொல்வதை கேளுங்களே, கடலுக்கு நான் தப்பி வந்தேன், கடவுளின் வார்த்தை சொல்ல வந்தேன், கடவுளின் வார்த்தை சொல்ல வந்தேன். நான் ஓடி வந்தேன், உண்மை நிலை சொல்ல தேடி வந்தேன். உமக்காக நான் ஓடி வந்தேன், உண்மை நிலை சொல்ல தேடி வந்தேன். பாவம் மேலே ஏறி போனது, கோபம் கீழே இறங்கி வந்தது, 40 நாளில் கவிழ்ந்திடுமே, காப்பவரின்றி அழிந்திடுமே, காப்பவரின்றி அழிந்திடுமே. உமக்காக நான் ஓடி வந்தேன், உண்மை நிலை சொல்ல தேடி வந்தேன். உமக்காக நான் ஓடி வந்தேன், உண்மை நிலை சொல்ல தேடி வந்தேன். நினிவேயின் குடிகளே, எனக்கு அருமையான இந்த நகரத்தின் ஜனங்களே, நான் சொல்லுவதை கவனமா கேளுங்க. இது என்னுடைய வார்த்தை கிடையாது, இது ஆண்டவர் சொல்லிய வார்த்தை. இன்னும் 40 நாள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். ஒரே ஒரு செய்தி, ஒரே ஒரு பிரசங்கம், ஒரே ஒரு வார்த்தை, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். பாருங்க, ஒரு பிரசங்கம் எப்படி இருக்கணும் பாத்தீங்களா. சிலர் சொல்லுவாங்க பிரசங்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா 2S அப்படிம்பாங்க. 2S என்னது, 2S ஷார்ட். உங்களுக்குலாம் தெரியாது, அது எங்க ஊர்ல வந்து கேட்டா சொல்லுவாங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஷார்ட்டாகவும் இருக்கணும், ஆனா ஸ்வீட்டாகவும் இருக்கணும். அப்படி சில பேர் வந்து பிரசங்கம் கேட்பாங்க. ஏன்னா சில பேர் வந்து பிரசங்கத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், எங்களை மாதிரி தான். இப்போ நாங்கள் பிரசங்கத்தை ஆரம்பிச்சிட்டோம், ஆனால் என்ன செய்ய தெரியல, முடிக்க தெரியல, எங்க போய் முடிக்க போறோம் எனக்கே தெரியல. சரி, நீங்க நல்லா கவனமா கவனிச்சுட்டு தான் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சில நேரம் பார்த்தீங்கன்னா பிரசங்கத்தை ஆரம்பிச்சு முடிக்க தெரியாது, அப்படிதான் போயிடும். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, இதுக்கு பிரைஸ் கொடுக்கலாமா இல்லையா நான் யோசித்துக்கிறேன். ஒரு நாள் நிறைய பிரசங்கம் கேட்டீங்க, என்னைக்கு யாருன்னு இங்க வாங்க, இங்க வாங்க, வாங்க தம்பி பாருங்க. நான் எப்பண்டா ஒரு ஆணுக்கு ஒரு பிரைஸ் கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அடுத்து இவருக்கு ஒரு கேள்வி, ஒரு சின்ன இல்ல ஒரு கேள்வி தான், அது வந்து அதோட தொடர்புடைய ஒரு கேள்வி, ரெண்டாவது கேள்வி இல்லை.
எத்தனை பிரசங்கம் கேட்டீங்க? எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. ரொம்ப தெளிவா இருக்காரு. ஏன்னா டக்குன்னு சொல்லி என்ன சொல்லிடுவாங்க தெரியுமா? 7ம்பாங்க. ஏன்னா 7 வார்த்தை தானே அப்படின்னு. ஆனால் ஒரு முன்னுரை பிரசங்கம் உண்டு பார்த்தீங்களா, அதை மறந்துடுவாங்க. இப்படி தான் ஒரு ஊரில் அந்த 7 பிரசங்கம் பண்ணுறதுக்கு 7 பேரை நியமிக்கிறதுக்கு ஐயர்வாளாக இருந்தாலும் சரி, சபை ஊழியர் இருந்தாலும் சரி, படுற பாடு இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா நிறைய ஊரில் பாருங்கள், அதுக்கு பேர் மும்மணி தியானம் தான். ஆனால் அது 4 மணி தியானம் 5 மணி தியானம்லாம் ஆயிரும். சில நேரம் நைட்டு லைட்டு போட்ட பிறகு பிரசங்கம் முடியாது, பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பாங்க, பயங்கரமாக பேசுவாங்க, அது போய்கிட்டே இருக்கும். ஒரு ஊரில் இப்படி தான் ஒரு இந்த ஆராதனை நடக்க ஆரம்பிச்சது. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் சபை ஊழியர் வந்து ஒருத்தரை பார்த்து கேட்டார், ஐயா எங்கள் ஊருக்கு பிரசங்கம் பண்ண வரீங்களா? ஐயா தாராளமாக வரேன். எத்தனாவது வசனையா பேசணும்? 2வது வசனம் பேசணும். ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? 10 நிமிஷம் தான் பேசணும். ஐயோ 10 நிமிஷமா? ஐயா எனக்கு பிரசங்கத்தை ஆரம்பிக்க தெரியும், ஆனால் என்ன செய்ய தெரியாது, முடிக்க தெரியாதுயா அப்படின்னாரு. இல்லையா அப்படிலாம் செய்ய முடியாது, நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு, டைம் ஆயிரும், அதனால் கரெக்டாக 10 நிமிஷம் தான். அப்படியா என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சு, அப்போ நீங்களாம் பிரசங்கத்தெல்லாம் வேண்டாம். இல்லை 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 நான் வரேன். அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்ன ஐடியா தெரியுமா? நீங்கள் என்ன செய்யுங்க, 10 நிமிஷம் எப்போ ஆகுதோ அப்போ என் முதுகில் என்ன செஞ்சிருங்க, லேசாக ஒரு தட்டிடுங்க, நான் அப்படியே பிரசங்கத்தை முடிச்சிருவேன்ட்டார். சரின்னு சொல்லி அந்த நாள் வந்துருச்சு. பிரசங்க ஆரம்பிச்சு சொல்லிட்டாரு, ஐயா சொன்னபடி கரெக்டாக 10 நிமிஷம் தான், முதுகில் எப்போ தட்டணும் அப்போ என்ன செஞ்சிடணும், பிரசங்கத்தை முடிச்சிடணும். அவரும் சரின்ட்டார். ஆரம்பிச்சது. முன்னுரை பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. முதல் வசனம் முடிச்சாச்சு. 2வது வசனம் ஆரம்பிச்சது. சற்று நேரம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னு ஆரம்பிச்சார். ஆரம்பம் நல்லா தான் இருந்தது. அப்புறம் இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீசர்கள் இருந்தார்கள். ஒருவன் பேர் பேதுரு. அவன் இயேசு எங்க போனாலும் பின்னாலே போவான். ஆனா கடைசியில இயேசு என்ன செஞ்சிட்டான், மறுதலித்து விட்டான் அப்படின்னா. அதுக்கப்புறம் இன்னொருவன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் இயேசுவின் மார்பிளையே சாய்ந்து கொண்டிருந்தான். அவன் இயேசுவுக்கு அன்பான சீசன் அப்படின்னாரு. ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, இதை யாரையா கேட்டாவன்ட்ட அந்த 2வது வசனத்தை பேசுன்னு சொல்லி மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பிரசங்கம் போய்கிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு சீசராக சொல்லி கடைசியில் எங்கே வந்தார்னா யூதாஸுக்கு வந்துட்டார். நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. யூதாஸுக்கு வந்தாரு. யூதாஸை பற்றி உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு எல்லாம் தெரியுமையா, பிரசங்கத்தை சொல்லுமையான்னு இவங்க பேசுறாங்க. அவர் சொன்னார், யூதாஸை பற்றி உங்களுக்கு தெரியுமா? யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தான், அதனால் என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னாரு. டைம் எவ்வளோ ஆயிடுச்சு? 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம உபதேசரியா இருக்கார் பார்த்தீங்களா, உபதேசர் பிரசங்கத்தை என்ன செய்யல, பிரசங்கத்தை கவனிக்கவே இல்லை. அவர் கை முதுகு பக்கத்தில் இருக்கு, கண் எங்க இருக்கு, வாட்சில் இப்படி கரெக்டாக இருந்துச்சு, முதுகு பக்கத்தில் இருந்துச்சு. அப்போ தான் அவர் சொன்னார், அதனால் என்ன நடந்தது தெரியுமா? யூதாஸ் நான்று கொண்டு செத்தான், நிறைய டப்புன்னு தட்டிட்டார். அவரு சொன்னபடி பிரசங்கத்தை என்ன செஞ்சிட்டாரு, பிரசங்கத்தை முடிச்சாரு. எப்படி முடிச்சாரு தெரியுமா? யூதாஸ் நான்று கொண்டு செத்தான், அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கும் தருவாராக அப்படின்னு. அதனாலதான் இடையில பிரசங்கமும் என்ன செய்யக்கூடாது, கட்டவே கூடாது. பிரசங்கம் எப்போ முடியுதோ அப்போ கேட்டுட்டு தான் இருக்கணும். சரி, ஒரு சின்ன பிரசங்கம், பயங்கரமான ஒரு எச்சரிப்பின் செய்தி. ஒரு சின்ன செய்தி தான், ஆனா அந்த சின்ன செய்திக்குள்ள ஒரு எச்சரிப்பின் சத்தம் அடங்கி இருந்தது என்பதை மறந்து போக கூடாது. இன்னைக்கு நமக்கும் பாத்தீங்கன்னா வேத புஸ்தகத்துல நிறைய எச்சரிப்பு இருக்குது. அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நடந்தா நமக்கு நல்லது. ஒருவேளை நம்ம கேட்கல அப்படின்னா அது ஆபத்து நிச்சயமா வரும். எச்சரிப்பு எச்சரிப்பு பலவிதத்தில இன்று நீயும் கேட்டு விட்டா ஆபத்தே இல்ல. எச்சரிப்பு எச்சரிப்பு பலவிதத்தில இன்று நீயும் கேட்டு விட்டா ஆபத்தே இல்ல. எச்சரிப்பு பலவிதத்தில இன்று நீயும் கேட்டு விட்டா ஆபத்தே இல்ல. எச்சரிப்பு பலவிதத்தில இன்று நீயும் கேட்டு விட்டா ஆபத்தே இல்ல. லோத்துவின் குடும்பத்துக்கு வந்ததொரு எச்சரிப்பு. லோத்துவின் குடும்பத்துக்கு வந்ததொரு எச்சரிப்பு. திரும்பாத, நேராக போ, திரும்புனா தூணாவ. திரும்பாத, நேராக போ, திரும்புனா தூணாவ. எச்சரிப்பு பலவிதத்தில இன்று நீயும் கேட்டு விட்டா ஆபத்தே இல்ல. ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவரின் எச்சரிப்பு. ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவரின் எச்சரிப்பு. நடுமர
வேதந்தானே எச்சரிப்பு. உங்களுக்கும் எங்களுக்கும் வேதந்தானே எச்சரிப்பு. கீழ்ப்படிஞ்சா ஆசீர் வரும், அசட செஞ்சா சாபம் வரும். கீழ்ப்படிஞ்சா ஆசீர் வரும். இதெல்லாம் எடுத்துக்காட்டுகளாக, உதாரணங்களாக, திருஷ்டாந்தங்களாக நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு வாழுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேணும். நீங்க பாத்தீங்கன்னா சபைகள்ல பாருங்களேன், சபைகள்ல ஒரு ஆசீர்வாதமான செய்தி நீ கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த செய்தி யாருக்கு தெரியுமா? இன்னைக்கு செய்தி யாருக்கு? எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. ஆனா அதே இது ஒரு எச்சரிப்பின் செய்தி கொடுக்கப்பட்டா போதும். இது யாருக்கு தெரியுமா? இன்னைக்கு செய்தி கேட்டியா? அவளுக்கு சரியான சாட்டை. நீ பாருங்க, ஒரு பிரசங்கியார் வந்தாரு, சூப்பரா செய்தி கொடுத்தாரு, நல்ல எச்சரிப்பு கொடுத்தாரு. யாருக்கு தெரியுமா? அவளுக்கு சாட்டை, இவளுக்கு அடி விழுந்துச்சு, இவளுக்கு பயங்கரமா கொடுத்தாரு. எங்க ஊர்ல பாருங்க, ஒரு நாள் இப்படித்தான் ஒரு எச்சரிப்பின் செய்தி கொடுக்கப்பட்டுச்சு. ஒருத்தர் சொன்னாரு, சார் 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 பாருங்க, அழகான எச்சரிப்பு செய்தி கொடுத்தாரு. இன்னைக்கு பார்த்து அந்த அவன் வராம போயிட்டானே. பாத்தீங்களா? யாருக்கு செய்தி? அவங்களுக்கு தான், நமக்கு அந்த செய்தி கிடையாது. ஆனா அன்னைக்கு யோனா வந்தது, யோனா வந்து பிரசங்கம் பண்ணது, யோனாவுடைய எச்சரிக்கையின் சத்தம் எல்லாம் நினிவே ராஜாவுடைய காதுகளுக்கு எட்டியது. உடனே நினிவேயின் ராஜா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சிங்காசனத்தில் விட்டு எழுந்தான், வஸ்திரங்களை கலற்றினான், ரட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே அமர்ந்தான். பாருங்க, ஒரு பெரிய தேசத்துடைய ராஜா, அந்த தேசத்துல வந்து ஒருத்தன் சொல்றான், இன்னும் 40 நாள்ல இந்த நகரம் கவிழ்க்கப்பட போகுது அப்படின்னு சொல்லும் போது, ஒருவேளை அந்த தேசத்து ராஜா, யார் அவன் யோனா, நம்ம தேசத்தை அழியும்னு சொல்றதுக்கு இவன் யாருன்னு சொல்லி அவனை பிடிச்சு கட்டி வைங்க, அவனை சாட்டையால அடிங்கன்னு சொல்லல. முதலாவதாக திறப்பில் நின்னது யார் தெரியுமா? அந்த நினிவே தேசத்துடைய ராஜா. இந்த சத்தத்தை கேட்ட உடனே, எச்சரிப்பின் சத்தத்தை கேட்ட உடனே அந்த சிங்காசனத்தை விட்டு எழுந்தான், தாழ்த்தினான். ஒருவேளை நம்முடைய கண்ணுக்கு முன்னால இன்னைக்கு எத்தனையோ பேர் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் அழிவுக்கு நேரம் போய்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் யோசித்து பாருங்க. தேசத்துக்காக திறப்பிலே நிற்பதற்கு ஒரு மனிதனை தேடினேன், ஒருவரையும் காணேன். ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு. ஒருவேளை நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கணும். அந்த என் தேசம் அழிஞ்சு போக கூடாது, என் ஜனங்கள் அழிஞ்சிடக்கூடாது. அதற்காக நான் திறப்பில் நிற்கும் சொல்லி அந்த ராஜா வந்து திறப்பில் நின்னாரு. அது மட்டும் இல்ல, ஒரு கட்டளை கொடுத்தாரு. அது என்ன கட்டளை? நினிவேயின் குடிகளே, எனதருமை மக்களே, நினையாத துன்பம் வந்தது. நாம் செய்த பாவமே, நாம் செய்த துரோகமே நம்மேலே திரும்புகின்றதே. ஆடு மாடு ஆட்களோடு, ஆடு மாடு மிருகங்கள் உண்ணாமல் உபவாசம் இருந்திடுவோமே. நம்மேலே இறங்குவார், மனதுருக்கம் கொள்ளுவார், நம்மை அவர் மன்னிக்கலாமே, நம்மை அவர் மன்னிக்கலாமே. நினிவேயின் கொடிகளே, எனதருமை மக்களே, நாம் செய்த பாவமே, நாம் செய்த துரோகமே அன்பான ஜனங்களே, நினிவேயின் கொடிகளே, எனது அருமையான என் தேசத்தின் ஜனங்களே, ஆண்டவருடைய கோபம் இறங்கி வந்திருக்குது. அது நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை நோக்கி உபவாசம் இருந்து, ஆடு மாடு மிருகம் தண்ணி கூட குடிக்காம உபவாசம் இருந்து ஆண்டவர் நோக்கி கெஞ்சுவோம். ஒருவேளை ஆண்டவர் இறங்கினாலும் இறங்குவார். எல்லாரும் ஒரு இடத்துல கூடினாங்க, உபவாசிச்சாங்க, தண்ணி கூட குடிக்கலையா, உபவாசம் இருந்து ஆண்டவர் நோக்கி ஒரு வேண்டுதல் செஞ்சாங்க. அது என்ன வேண்டுதல் தெரியுமா? நாங்கள் பாவம் செய்தோம், அநியாயம் செய்தோம், உம்மை தேடாமல் வாழ்ந்து விட்டோம், உம்மை மறந்து வாழ்ந்து வந்தோம், எம்மை மன்னியும் தெய்வமே.
ஆண்டவர். அன்னாளுடைய கண்ணீரை கண்ட ஆண்டவர், மரியாளின் கண்ணீரை கண்டவர். அன்றைக்கு நினிவே ஜனங்களுடைய கண்ணீரை கண்டார். உள்ளம் உடைந்தார், மனது உருகினார். தாம் சொன்ன வார்த்தையை நினைத்து மனஸ்தாபப்பட்டு, செய்வேன் சொன்ன தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாமல் இருந்தார். எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறாரு. பாவங்களை உணர்ந்து தாழ்த்தி அர்ப்பணித்து கண்ணீரோடு அறிக்கை செய்யும் போது மனம் மாறி இரக்கம் செய்து மன்னிக்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. வேதத்துல ஆண்டவர் குறித்து சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் நான் மாறாதவராக இருக்கிறேன் சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஆனா சில நேரம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் மனம் மாறிடுறாரு. இந்த நினிவே ஜனங்கள் எப்பொழுது நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அப்படியே மனசை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தாங்களோ, ஆண்டவருடைய பாவத்தை மன்னிச்சாரு, ஒரு புது வாழ்க்கையை கொடுத்தார். ஒருவேளை இந்த பண்டிகைக்கு வந்திருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை நம்முடைய செய்த பாவங்கள் அப்படியே பெருகி 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 ஆண்டவருடைய சமூகத்து வரைக்கும் போயிருக்கலாம். அதற்காக ஆண்டவர் உங்களுக்கு என்று சொல்லி அல்லது எங்களுக்கு என்று சொல்லி ஒரு தீங்கை குறித்து அவர் குறித்து வைத்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு இந்த இரவு நேரத்துல பண்டிகை கொண்டாடுற இதே நேரத்துல ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிருக்கிறேன்ப்பா, என்னுடைய பாவம் இந்த நினிவே ஜனங்களை போலத்தான் உங்களுடைய சமூகத்து வரைக்கும் வந்திருக்குது. உங்களுடைய கண்களுக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு விசை என் பாவத்தை மன்னிச்சு எனக்கு இறங்குங்கப்பான்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா உங்கள் பாவத்தை மன்னிப்பதற்கு தேவன் தயை பெருத்தவராய் இருக்கிறார். ஆலயத்துக்கு வரலாம், ஆலய பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடலாம். ஆனா எல்லாவற்றுக்கும் மேல ஆண்டவர் தங்கக்கூடிய, ஆண்டவர் தங்க விரும்பக்கூடிய ஒரு ஆலயம் உண்டு. அது நம்முடைய இருதயம். நீங்களே அந்த ஆலயம். இந்த ஆலயத்தை முதலாவது நம்ம பிரதிஷ்டை செய்யணும், இதை பரிசுத்தப்படுத்தணும். அப்பதான் ஆண்டவர் வர முடியும். ஒருவேளை பாவமும் ஆண்டவரும் சேர்ந்து உள்ள இருக்க முடியாது. ஒன்னு இருந்தா ஒண்ணு வெளியே தான் போகணும். அதனால பாவத்தை வெளியே தள்ளிட்டு ஆண்டவர் உள்ள வரணும்னா இன்றைக்கு இந்த இரவுல சத்தத்தை கேட்டு யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவரோட சமூகத்துல மனது உருகி கண்ணீரோட, ஆண்டவரே எனக்கும் இறங்குங்க, ஆண்டவரே உம்மிடத்துல இரக்கம் உண்டு, மனது உருக்கம் உண்டு, உம்மிடத்துல சாந்தம் உண்டு ஐயா, நீடிய பொறுமை உள்ளவர் அல்லவா, நீர் மன்னிக்க தயை பெருத்தவர் அல்லவா, எனக்கு இறங்குங்க ஆண்டவர் சொல்லி கேட்போமா? எல்லாம் அப்படியே கண்களை மூடுவோம். ஒருவேளை நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவனுடைய பாவங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டவர், நமக்காக பலியாக மாண்டவர், அந்த கல்வாரி மேட்ல நமக்காகத்தான் எல்லா சொட்டு ரத்தமும் நமக்காக. அந்த பிசாசானவன் ஆண்டவரை அந்த பாடுபடுத்தி ஒரு சொட்டு ரத்தம் பாக்கி இல்லாம அவ்வளத்தையும் உறிஞ்செடுத்தானே. காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்காக எனக்காகவும் நீங்களும் நான் ரட்சிக்கப்படணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளணும். அப்படிங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிந்தி தீர்த்தாரு. நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்ட, நமக்காக பலியாக மாண்ட அந்த ஆண்டவர் அன்போடு நம்மை அழைக்கிறாரு. இந்த ஒருவேளை இந்த பந்தல உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு நிமிஷம் என் சத்தத்தை கேட்டு ஆண்டவரே என்று சொல்லி உங்களை அர்ப்பணிச்சீங்கன்னா உங்களை அழைக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. அன்போடு அழைக்கிறாரு அந்த ஆண்டவர். பாவத்தை ஏற்றவர், பலியாய் மாண்டவர், பாவத்தை ஏற்றவர், பலியாய் மாண்டவர், கல்வாரியின் மேட்டினில் கண் கொள்ளாத காட்சியே, கல்வாரி மேட்டினில் கண் கொள்ளாத காட்சியே, கண்டிடும் வேண்டிடும் பாவ பாரம் நீங்கிடும், கண்டிடும் வேண்டிடும் பாவ பாரம் நீங்கிடும். இயேசு உங்களுக்காக அழைக்கிறார், அன்போடு அழைக்கிறார், பாரத்தோடு அழைக்கிறார். ஐயா வருவீங்களா? ஆண்டவருடைய சமூகத்துல அர்ப்பணிக்க போறோம். கடைசியா ஒரே ஒரு நிமிஷம், ஆண்டவரே என்னை அன்போடு அழைக்கிறீங்க. அந்த கல்வாரி காட்சியை பார்க்கும்போது நான் எப்படி மடத்துல வராம இருக்க முடியும்? இப்பொழுதும் ஆண்டவரே நான் உள்ளபடியே மடத்துல வந்திருக்கிறேன்ப்பா. நான் நல்லவன் இல்லை, ஒரு யோசேப்பை போல, ஆபிரகாமை போல ஆண்டவரே நான் நீதிமான் கிடையாதுதான். ஆனாலும் கூட ஆண்டவரே நான் எப்படி இருக்கணும், இருக்கிற வண்ணமா அப்படியே உங்க சமூகத்துல வந்திருக்கிறேன். அப்பா என் உள்ளத்தை பாருங்கப்பா, யாருமே காணாத ஒரு அலங்கோலமான வாழ்க்கைப்பா. ஆனாலும் கூட இந்த நேரத்துல மனம் நொந்து நம்மளத்துல வந்திருக்கிறேன். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்த மாட்டீங்களா? நினிவே ஜனங்களை பரிசுத்தப்படுத்தினீங்களே,
என்னை பரிசுத்தப்படுத்த மாட்டீங்களா ஆண்டவரே? அந்த இளைய குமாரனை போல திரும்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. அன்னைக்கு அந்த இளைய குமாரன் திரும்பி வந்தபோது அவன் சொன்னான், வேலைக்காரன்ல ஒருத்தனை வச்சுக்கோங்கன்னு சொல்லி. ஆனா ஆண்டவரே, நீர் வேலைக்காரனா இல்ல, என் சொந்த குமாரனை ஏற்றுக்கொள்ளுறேன் என்று சொன்னீரேப்பா. இன்னைக்கு நானும் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னையும் உடைய சொந்த பிள்ளையா ஏற்றுக்கொள்ள மாட்டீரா? பரிசுத்தப்படுத்த மாட்டீரா? நீர் சுத்தத்தை விரும்புகிற ஒரு தேவன் அல்லவாப்பா. நான் நீச பாவியா வந்திருக்கிறேன், இரக்கம் காட்ட மாட்டீரா? ஒரே ஒரு விஷயம் ஆண்டவரை கேட்போமா? பாரும் தந்தையே, எங்கள் உள்ளத்தை யாரும் காணாமல் அலங்கோலத்தை பாரும். பாரும் தந்தையே, என் உள்ளத்தை பாரும் ஆண்டவரே. யாரும் காணாத அலங்கோலமான வாழ்க்கை பாரும் ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஆண்டவரே. அந்த நினிவே ஜனங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்த மாதிரி அப்பா, எனக்கு ஒரு புது வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி, அந்த இளைய குமாரனுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்ததை போல எனக்கும் தாங்கப்பான்னு சொல்லி யாரெல்லாம் மனது உருகி ஆண்டவரை கேட்டீங்களோ, உங்களுடைய பாவங்களை மன்னித்து, உங்களை ஆசீர்வதித்து, உங்களை உயர்த்தி இந்த பண்டிகை நாட்கள்ல உங்களை மேன்மைப்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக, கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைத்து மேன்மேலும் மேன்மேலும் உயர்த்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஜெயமங்கலம் ஆதித்யேகநாதனுக்கு சுபமங்கலம். தாழ்த்தி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடுமை சோதரிக்கிறோம், மைமைப்படுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த இரவு நேரத்தில் திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். 16வது ஸ்தோத்திர பண்டிகை நேர்த்தியாக ஆண்டவரே நாங்கள் நேற்றைய தினத்திலும் இந்த நாளிலும் ஆசிரிக்க நீ தந்த வாய்ப்பிற்காக நன்றி. அந்த பஜனை பிரசங்கத்தின் மூலமாக கேட்ட சத்தியத்திற்காக நன்றி. அருமையான அடியானையும் குழுவினரையும் வல்லமையாக அநேகமாயிரம் திருச்சபைகளுக்கு ஆசீர்வாதமாக உபயோகப்படுத்தும். நாளை அதிகாலை கண்டுகளித்து சோத்திரிக்க துணை செய்ய விசேஷமாக அன்று நாளை காலை பரிசுத்த நற்கருணை ஆராதனை, மதியம் நடைபெறுகின்ற பண்டிகை ஆராதனை, அன்று நாளை இரவிலே நடைபெறுகின்ற வருடாந்திர கூட்டம் மற்றும் அந்த இன்னிசை நிகழ்ச்சி எல்லாவற்றையும் ஆண்டு நேர்த்தியை நடத்தி கொடும். இதுகாரம் இதை காத்திருந்து இந்த நிகழ்ச்சி கண்டுகளித்து ஒவ்வொருவரையும் பேர் ஆசீர்வதியும். இந்த வசனம் என்னுடைய வாழ்விலே மறுமலர்ச்சி தருவதாக, புதிய கிருபைகளை தருவதாக, நன்மை நாள் முடி சூட்டுவீராக. நினைப்பதற்கு வேண்டிக் கொள்ளும் அதிகமாக நன்மையை தந்து நாள்தோறும் ஆண்டவர் தாமே ஆதரித்து ஆசீர்வதித்திட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் எப்பொழுதும் தங்கி இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட போய் வர கடவோம்.